ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722200. இந்த நிலையில நம்மோடு நமது ஆசிரியர் அவர்கள் இணைகிறார். வணக்கம். வணக்கம்மா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பட்ஜெட் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். இன்ட்ரெஸ்டிங்கா யாருக்கு இருக்கு அப்படிங்கிறது தெரியல. முதலமைச்சருக்கு இருந்திருக்கலாம், நிதியமைச்சருக்கு இருந்திருக்கலாம், நிதித்துறை செயலருக்கும் இருந்திருக்கலாம். பட் பொதுமக்களுக்கு இருக்குதா அப்படிங்கிற ஒரு $1 மில்லியன் கேள்வி எழுது. ரொம்ப முக்கியமா நம்ம எக்கனாமிக்கலா நம்ம டீட்டெயிலா நிறைய விஷயங்கள் நம்ம பேச முடியும். அதற்கு முன்னாடி சில விஷயங்கள் நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, நம்ம இவர்கள் தேர்தல் அறிக்கையின் போது கொடுத்திருந்த வாக்குறுதிகள் அது நிறைவேற்றப்படுவதற்கான அறிகுறிகள் முழுமையா நிறைவேற்றாட்டாலும் எல்லாமே செஞ்சுட்டாங்க. நம்ம 5 வருஷம் டைம் இருக்குது, அதனால இன்னைக்கே எல்லாம் செஞ்சிடணும் அப்படிங்கிறது இல்லை. ஆனா அதுக்கான ரோடு மேப் இருக்குதா? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 1000 ரூபாய்ங்கிறது 2500 ரூபாய் ஆக்கும் நமக்கு மகளிர் உரிமை திட்டம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த திட்டம் இந்த வருஷம் இல்லைங்க, 2030 இருந்து துவக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நமக்கு ஓகே, இந்த ஒரு ஃபியூச்சர் பிளான் வச்சிருக்காங்க, இவ்வளவு ரூபாய் இருக்கு, இவ்வளவு ரூபாய் கொடுக்க போறாங்க, இவ்வளவு ரூபாய் வரப்போகுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். பட் எந்த விதமான ரோட் மேப்பும் காணுங்கிற பார்க்கிறோம். நம்ம இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு உட்பட பல விஷயங்கள் அவங்க அறிவிச்சுட்டே இருக்கிறாங்க. அந்த அறிவிச்சுட்டு இருந்த விஷயங்கள் தேர்தல் அறிக்கையில் இருந்ததை எப்ப திட்டமா கொண்டு வருவாங்க அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு தகவல் இருக்குதா? அதுக்கு ஏதாவது ரோட் மேப் இருக்குதா? அதுக்கு ஏதாவது ஐடியா இருக்குதா அப்படின்னா தெரியலங்கிற பாக்குறோம். கடந்த ஆட்சியில ஒரு இடைக்கால பட்ஜெட் போட்டாங்க. இப்ப ஒரு முழுமையான பட்ஜெட் போட்டிருக்காங்க. திரு விஜய் அவர்களுடைய முதல் பட்ஜெட் முழுமையான பட்ஜெட். ஆனா கடந்த ஆட்சி காலத்துல போட்டப்பட்ட இடைக்கால பட்ஜெட்ல இருந்து இதுல ஒரு எஸ்டிமேஷன் நம்ம பட்ஜெட்டுங்கிறது பாக்குறோம். என்ன அப்படின்னா, கடந்த ஆண்டுல நடந்த செலவு எவ்வளவு செலவாச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்புறம் அடுத்த ஆண்டு என்ன செலவு வரும், என்ன வரவு வரும், இந்த கணக்கு தான். கடந்த ஆண்டுக்கான செலவு எல்லாருக்குமே தெளிவா தெரியும். அது எஸ்டிமேஷன் தேவையில்லை, அது ஃபியூச்சர் நம்பர், பிக்சட் நம்பர் இருக்கு. ஆனா நெக்ஸ்ட் இயர்க்கான பட்ஜெட் அப்படிங்கும்போது என்ன வருமானம் வரும், என்ன செலவு வரும் அப்படிங்கிற ஒரு கணக்கு. இந்த என்ன வருமானம் வரும், என்ன செலவு வரும் அப்படிங்கிற கணக்குல அந்த எஸ்டிமேஷன் நம்ம சொல்றோம். அதுல பாத்தீங்கன்னா கடந்த திமுக ஆட்சியில போட்டிருந்ததை விட வருவாய் குறைகிறது அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம இப்ப ரிவைஸ்டு பட்ஜெட் எஸ்டிமேஷன்ல கடந்த திமுக ஆட்சியில எவ்வளவு வருமானம் வரும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்களோ அதோட குறையும் பார்க்கணும். கடந்த திமுக ஆட்சியில இந்த ஆண்டுக்கான திருத்த மதிப்பீடு பாத்தீங்கன்னா கடந்த 3,44,000 கோடி ரூபாயா ஒட்டுமொத்த வருவாய் வரவுகள் இருக்கும் அப்படிங்கிறத இந்த முறை பாத்தீங்கன்னா நம்முடைய மாநிலத்துறை சொந்த வருவாய் 2,57,000 கோடி ரூபாய் இருக்கும்னு டிஎம்கே பீரியட்ல இருந்ததுல கடைசி பட்ஜெட் இடைக்கால பட்ஜெட்ல போட்டிருந்தாங்க. திருத்திய மதிப்பீடுல 3,200 கோடி ரூபாய் குறைஞ்சி 2,54,000 கோடி ரூபாய் தான் மாநிலத்தோட சொந்த வருவாய் இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. கடந்த முறை பாத்தீங்கன்னா எஸ்டிமேஷன் இப்ப மொத்த மாநிலத்தோட சொந்த வருவாய் குறைஞ்சிருக்குங்கிற பார்த்தோம். ஆனா கடந்த ஆண்டு வருவாய் பற்றாக்குறை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 48,697 கோடி ரூபாய் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த முறை 55,000 கோடி ரூபாய், 55,775 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட 56,000 கோடி ரூபாய் வருவாய் பற்றாக்குறை இருக்கும் அப்படிங்கிறத ஒப்புக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க பட்ஜெட் எஸ்டிமேஷன்ல. சோ பொதுக்கடன் ஓவராலா பாத்தீங்கன்னா அது கடந்த ஆட்சியோட அதிகமா பாத்தீங்கன்னா 2026-27 1,17,000 கோடியா இருந்தது, 1,21,000 கோடியா மாறுங்கிற சொல்லியிருக்காங்க. பொதுக்கடன் நிகரம் நம்ம கொடுத்திருக்கு. சோ எல்லா வகையிலுமே நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான தகவல் என்ன, தமிழ்நாட்டோட வருவாய் குறைகிறது, தமிழ்நாட்டுடைய செலவு கூடுகிறது, தமிழ்நாட்டுடைய பற்றாக்குறை அதிகரிக்கிறது. இது ரிவைஸ்டு பட்ஜெட். கடந்த முறை போடப்பட்ட இடைக்கால பட்ஜெட்டுக்கும் இந்த முறை போடப்பட்டிருக்க முழுமையான பட்ஜெட்டுக்குமான வித்தியாசம். அப்ப என்ன மாதிரியான நிதி மேலாண்மை செய்வாங்கன்னு பார்க்கணும். 55,000 கோடி ரூபாய் வருவாய் பற்றாக்குறைங்கிற நம்ம தெளிவா பாக்குறோம். அப்படின்னா 55 கிட்டத்தட்ட 56,000 கோடி ரூபாய், 55,775 கோடி ரூபாய் அப்படின்னா கிட்டத்தட்ட 56,000 கோடி ரூபாய் இந்த ஒரு வருஷத்துல ஷார்டேஜ் வரும். அப்படின்னா நீங்க கடன் வாங்காம நீங்க அடைக்க முடியாது. இப்பயே இந்த 80 நாள் 85 நாள்லயே கவர்மெண்ட்லயே பாத்தீங்கன்னா இந்த அரசாங்கம் கிட்டத்தட்ட 20,000 கோடி ரூபாய்க்கு மேல கடன் வாங்கி இருக்குது. 100 நாளை கூட தொடாத ஒரு அரசாங்கம் 20,000 கோடி ரூபாய்க்கு மேல கடன் வாங்கியிருக்கு. அப்போ ஒரு வருஷம் அப்படிங்கிறதுக்கு 365 நாள் இருக்கும்போது இந்த ரேஷியோல போனா மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 60,000 கோடி 70,000 கோடி கடன் வாங்க வேண்டியிருக்கும். அப்ப 5 ஆண்டுகளுக்கு போனீங்கன்னா கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்குவாங்க. உங்களுக்கு நினைவு இருக்கும், இதற்கு முன்னாள் மேலாள் நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் ரொம்ப தெளிவா சொன்னாங்க, இவங்க 5 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி கடன் வாங்காம ஆட்சி நடத்திட்டாங்கன்னா நான் பேரே மாத்திக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. கடன் வாங்கியே தீரணும் அப்படிங்கிறத இப்பயே இந்த 85 நாள்லயே அவங்க 20,000 கோடி ரூபாய் கடன் வாங்கி இருக்காங்கிறத பாக்குறோம். அடுத்தடுத்து தொடர்ந்து வாங்க வேண்டியிருக்குங்கிற பாக்குறோம். வருவாய் பற்றாக்குறை பழைய எஸ்டிமேஷனோட இந்த ரிவைஸ் எஸ்டிமேஷன்ல கூடி இருக்குங்கிற பாக்குறோம். மாநிலத்தின் சொந்த வருவாய் குறையும் அப்படிங்கிற கணிச்சிருக்காங்கன்னு பாக்குறோம். அப்ப வருவாய் குறைகிறது, செலவு கூடுகிறது, கடன் அதிகரிக்கிறது அப்படின்னா வேற என்ன வழி இருப்பாங்க? இன்னும் சொல்ல போனால் இந்த 2,500 ரூபாய் ஸ்கீம் உட்பட பல விஷயங்கள் கொண்டு வர முடியல. உங்க கடந்த ஆட்சியில ஞாபகம் 1,32,00,000 பேருக்கு 1,000 ரூபாய் கொடுத்தாங்க. அந்த 1,32,00,000 பேர் 32 லட்சம் பேர் போலியான பயனாளிகள் கழிச்சு விட்டாங்கன்னு வச்சுக்கிட்டு 1 கோடி பேர் தான் நாளை கண்டுபிடிக்கிறான்னு வச்சுக்கிட்டீங்கன்னா
இந்த 1 கோடி பேருக்கு 2,500 மாதிரி கொடுத்தீங்கன்னா மாசந்தோறும் 2,500 கோடி ரூபாய் வந்து தேவைப்படும் ஒரு மாசத்துக்கு. வருஷத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 30,000 கோடி ரூபாய் வரைக்கும் தேவைப்படும் இந்த ஒரு ஸ்கீமுக்கு மட்டுமே. அப்ப அவ்வளவு காசுக்கு எங்க போவாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது. மற்றபடி புதுசாக எதுவுமே இல்லாமல் திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச்செயலாளர் சொன்னது போல நிறைய திட்டங்கள்ல ஸ்டிக்கர் மாத்தி ஒட்டியிருக்காங்க அப்படிங்கிற புரிஞ்சுக்கலாம். ஏடிஎம் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள், இந்த கறவை மாடு திட்டம் தொடர்ந்து இந்த முறை கொண்டு வரப்பட்டு பாக்குறோம். அதே மாதிரி இலவச சைக்கிள் திட்டங்கள், ஹெல்மெட் அப்படிங்கிற ஒரு புது கான்செப்ட் வந்திருக்கு. அந்த வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரி அப்படிங்களா முன்னாடி வந்து இதே பொக்கே வச்சிருக்காங்க. அதனால அந்த வாட்டர் பாட்டில் நம்ம வந்து ஸ்கூல் பேக்கே கூட வைக்க முடியும். அந்த மாதிரி ஏற்கனவே இருந்த விஷயங்கள் தான். சோ நான் வந்து ஹெல்மெட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் புதுசா இருக்கு. அந்த ஹெல்மெட் வந்து பைக்கான ஹெல்மெட் கிடையாது, சைக்கிள்கான ஹெல்மெட் புரிஞ்சுக்கிறோம். அது வந்து அட்வான்ஸா கொடுக்க. சோ ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்கீம்கள் தவிர புது ஸ்கீம்கள் ஏதாவது கொண்டு வந்திருக்காங்களா, கோயில்களுக்கான திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம் சொல்லிட்டு இந்த மாதிரி பல விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மெட்ரோ ரயில் திட்டம் சென்ட்ரல் கவர்மெண்டோட ஃபண்டோட இருக்கக்கூடியது. அண்ட் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள்ல வந்து விண்வெளி நகரங்களா கொண்டு வரதுக்கான முயற்சி. இதுவும் கம்ப்ளீட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் இனிஷியேஷன் தான் பாக்குறோம். ஆல்ரெடி குலசேகரப்பட்டினத்துல இருந்து ஏற்கனவே தமிழக அரசு மத்திய அரசு வந்து மகேந்திரகிரியிலும் குலசேகரப்பட்டினத்திலையும் அடுத்தடுத்த வேலைகளை அவங்க பண்ணி ஆரம்பிச்சு. உங்களுக்கு நினைவிருக்கும், தேர்தலுக்கு முன்னாடி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே தூத்துக்குடியில வந்து துவக்கி வச்சாரு. அது தனியாரும் வந்து இப்போ வந்து ஒரு சேட்டலைட் கொண்ட அளவுக்கு மத்திய அரசு வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் செய்யும் போது அதுல ஸ்டேட் கவர்மெண்ட் சேர்ந்து இருக்குங்கிற பாக்குறோம். சோ அவங்களுடைய ஃபண்டோட அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டோட இந்த சோலார் கர், அந்த சூரிய கர் அப்படிங்கிற விஷயத்துல சூரிய மின்வெளி திட்டங்கள் வந்து அதுவும் நாங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சேர்ந்து சொல்லியிருக்காங்க. மெட்ரோ வந்து நம்ம ரொம்ப சீக்கிரமே மெட்ரோ ரயில் வந்து இணைக்கப்படும் வடபள்ளி வரைக்குமான விஷயங்கள் ரொம்ப சீக்கிரமே அறிவிப்பு புரிஞ்சிருக்காங்க. அதுவும் சென்ட்ரல் ஃபண்ட் தான். சோ என்னென்னலாம் சென்ட்ரல் ஃபண்டோட இருக்குதோ அதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க பாக்குறோம். அதான் தொடர்ந்து இருக்காங்க பாக்குறோம். புதிதாக இன்னோவேட்டிவா ஏதாவது செஞ்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா பல திட்டங்களுக்கு வந்து வெற்றி 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 வெற்றின்னு பேர் சேர்த்திருக்காங்க நம்ம பாக்குறோம். இதான் புதுசா வருது. இதற்கு முன்னாடி ஏடிஎம்கே ஆட்சியா இருந்தா அம்மா அப்படின்னு பேர் இருக்கும், அந்த ஸ்டிக்கர் இருக்கும். டிஎம்கே ஆட்சி இருந்தா கலைஞர் அப்படின்னு ஒரு ஸ்டிக்கர் இருக்கும், அந்த ஸ்டிக்கர் இருக்கும். இப்ப அந்த அம்மா ஸ்டிக்கரையும் கலைஞர் ஸ்டிக்கரையும் மாத்திட்டு வெற்றி அப்படிங்கிற போட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் வெற்றி அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே இல்ல, விஜய் தான். விஜய்ங்கிற வடமொழி சொல்லுக்கு தமிழ் பேர் தான் வெற்றி அப்படிங்கிறது. சோ விஜய்ங்கிற வடமொழி சொல்ல தமிழ்ல மாத்திருக்காரு. அது எப்படி வந்து அம்மா அப்படிங்கிறது நேரடியா யாரை குறிக்கும் அப்படின்னா பொதுவா தாய்மார்கள் பொது சொல் மாதிரி இருக்கும். ஆனா ஜெயலலிதா அவர்களை குறிக்கக்கூடிய பாக்குறோம். கலைஞர் அப்படின்னா ஆர்டிஸ்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனா வந்து கருணாநிதி தான் குறிக்கும் தெரியும். அதே போல இந்த வெற்றிங்கிறது நான் காமன் டைம் தானங்க போட்டேன், நான் வெற்றி தனிநபர் யாருமே போடலன்னு சொல்லிக்கலாம். ஆனா விஜய் தான் குறிக்கும் பாக்குறோம். சோ அதற்கு முன்னாடி ஒவ்வொரு முதலமைச்சர்களும் ஒவ்வொரு ஆட்சியாளரும் எப்படி தமிழ்நாட்டை தொடர்ந்து தங்களை முன்னிலைப்படுத்திக் கொள்வதை வேலையா வைத்துக் கொண்டிருக்காங்களோ அதே போல இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா அம்மா திட்டம், கலைஞர் திட்டம் மாதிரி வெற்றி திட்டம் அப்படிங்கிற மாதிரி பாக்குறோம். எல்லாமே இளைஞர்களுக்கான விஷயங்கள் வந்து எல்லாமே வெற்றி திட்டம் வெற்றி திட்டம் வெற்றி திட்டம் பேர்ல போட்டிருக்காங்க. சென்னை நகரங்கள்ல வந்து அதிகமான வீடுகளை வந்து நம்ம பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மூலமா நாங்க வந்து மோர் தென் 15,000 கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து வந்து நாங்க வீடுகள் நிறைய 1 லட்சம் வீடுகள் வரைக்கும் கட்ட வச்சிருக்காங்க. ஏற்கனவே இந்த ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்குங்கிற பாக்குறோம். உங்களுக்கு நினைவு இருக்கும், பாரத பிரதமர் நரேந்திர மோடி இதற்கு முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் சென்னையில வந்து கொண்டு வந்தாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமா வந்து அலாட் பண்ணாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டுமே பாத்தீங்கன்னா திரு சேகர் பாபு தலைமையில இருக்கும்போது நம்ம நிறைய இடங்கள்ல வந்து வீடுகள் வந்து பிரைவேட்டோட சேர்த்து வச்சுட்டு இன்னைக்கு அரசாங்கம் வந்து சென்னையில நிறைய இடங்கள்ல கொடுத்துட்டு பார்ப்போம். சோ எல்லாமே எக்ஸிஸ்டிங் ஸ்கீமா இருக்கிறத தவிர புதிய விஷயங்கள் இன்னோவேட்டிவா விஷயங்கள் ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறது யோசிக்க வேண்டியிருக்கு. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர், பரபரப்புக்கு மத்தியில் தஞ்சாவூர் டு சென்னை, சென்னை டு தஞ்சாவூர், தஞ்சாவூர் டு சென்னைன்னு பரபரப்புக்கு மத்தியிலே இருக்கக்கூடியவர். அவர் வந்து செய்தியாளர்களை சந்திக்கிறார். சட்டமன்றத்துல கூட்டத்தொடரில் பங்கேற்றப்பட்டு திரும்பி விட்டு அவர் சொல்றது இந்த தாவேக அரசனுடைய கொண்டு வருவதாக சொன்ன மாற்றம் ஒரே மாற்றம் தான், பெயர் மாற்றம் அப்படின்னு விமர்சித்திருக்கிறார். திட்டங்களுடைய பெயரை மாற்றம் மட்டும் தான் செய்திருக்காரு. என்னென்ன பெயர் மாற்றுகிறார்ன்றதை நம்ம லிஸ்ட் பார்ப்போம். பட்ஜெட்டில் பெயர் மாற்றப்பட்ட திட்டங்கள் மட்டும் பார்த்தோம்னா உங்கள் கையில் ஒரே ஒரு மாற்றம் தான், அது ஏ மாற்றம் அப்படின்னு ஒன்லி ஒன் மாற்றம், ஏ மாற்றம் அப்படின்னு உங்கள் கையில் உலகம் அப்படின்ற லேப்டாப் வழங்கும் ஸ்கீம். அது வந்து அம்மா லேப்டாப் நடந்தது. அது பிறகு உலகம் உங்கள் கையில் உலகம் அப்படின்னு மாற்றப்பட்டது. ஏன் அப்படின்னா ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வரப்பட்ட போது பள்ளி மாணவர்களுக்கான லேப்டாப் திமுக ஆட்சியில நிறுத்தப்பட்டு தேர்தலுக்கு முன்னாடி 1 வருஷம் முன்னாடி கரெக்டா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கையில லேப்டாப்பை கொடுத்தாங்க. ஏன்னா ஓட் அப்படின்னு ஓட்டர்ஸ் அவங்கலாம் அப்படின்றது ஒரு முக்கியமான இன்டர்பிரேஷன் நம்ம எடுத்துக்கணும். உங்கள் கையில் உலகம் அப்படின்ற திட்டம் திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. முன்பு இருந்த ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியிலிருந்து திட்டம் நிறுத்தப்பட்டு கொண்டு வரப்பட்ட திட்டம். அதன் பெயர் தற்போது வெற்றி மடிக்கணினி திட்டம் அப்படின்னு மாற்றப்பட்டிருக்கிறது. முதல்வர் படிப்பகம் அப்படின்ற திட்டம் டிஜிட்டல் நூலகம் அப்படின்னு பெயர் மாற்றம் பட்டிருக்கிறது. விலையில்லா சைக்கிள் திட்டம், நவீன மிதிவண்டி திட்டம் அப்படின்னு பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது. அரசு மாதிரி பள்ளிகள் மற்றும் தகைசால் பள்ளி அப்படின்றது காமராஜர் சிறப்பு பள்ளி அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணப்பட்டிருக்கிறது. நான் முதல்வன் திட்டம் அப்படின்றது வெற்றி திறன் பயிற்சி திட்டம் அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணப்பட்டிருக்கு. ஆடு மற்றும் செம்மறி ஆடு வளர்ப்பு ஊக்குவிப்பு திட்டம் அப்படின்றது வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டம் என்றும், கலைஞர் கனவு இல்ல திட்டம் அப்படின்றது வெற்றி ஆடு வீடு வழங்கும் திட்டம் அப்படின்னும், திருப்பதி அரிசி மண்டி, திருப்பதி மளிகை அப்படின்னு எப்படி ஆனந்தம் படத்துல ஒரு குற்றச்சாட்டா வருமோ அது போல வெற்றி வெற்றி வெற்றின்னு வெற்றியாவே இருக்கு சார்.
வெற்றி வந்தா சந்தோஷம் தான். வெற்றி வந்து முதலமைச்சருக்கு வந்திருக்கு, ஒரு தேர்தல் வந்திருக்கு. இனி எப்படி வரப்போகுதுங்கிற நம்ம பாக்குறோம். நம்ம வந்து திரு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய செய்தியாளர் சந்திப்புல சொல்றாரு, நமக்கு வந்து இதுல பாருங்க அடுத்த ஒரு எலெக்ஷன் வந்தா இவங்க தோத்துருவாங்க அப்படின்னு இப்பயே வந்து சாப விட்டு போயிட்டாருங்கிற பாக்குறோம். அந்த மாதிரி ஏற்கனவே இருக்கிற ஸ்கீம் ஓகே, நம்ம வந்து இதை புரிஞ்சுக்கிறோம். நம்ம வந்து இது ஒரு பிளேம் கேம் இல்ல. ஒரு புது கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்து இன்னும் 3 மாசம் கூட நிறைவடையல. அதனால வந்து அவங்க போறக்கூடிய பட்ஜெட் அப்படிங்கனால ஏற்கனவே கிட்டத்தட்ட 13 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல கடன் இருக்குது ஒட்டுமொத்தமா அப்படின்னு பார்க்கும்போது, தமிழ்நாட்டு அரசுக்கு நேரடியாக மட்டுமே கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல கடன் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இதை ஸ்டெபிலைஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்குன்னு பாக்குறோம். அப்ப நம்ம வந்து கடன் வாங்காம இந்த வருவாய் பற்றாக்குறையை குறைக்காம ஹேண்டில் பண்ற ரொம்ப சிரமம். வாங்கக்கூடிய கடன்களை இதுக்கு முன்னாடி நம்முடைய விருந்தினர் திரு ராமசேஷன் சொன்னது போல முதலீட்டுகளுக்கான செலவுகளா வந்து கொண்டு வந்தாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான செலவுகளா கொண்டு வந்தாங்கன்னா அது உருப்படுறதுக்கான ஒரு வழியா தெரியும். மாறாக நான் வந்து திருப்பி இந்த லேப்டாப் கொடுக்குறேன், சைக்கிள் கொடுக்குறேன், தங்க நாணயம் கொடுக்குறேன், இந்த மாதிரி வெறும் ஸ்கீமா வந்து கொடுத்திருந்தோம்னா அது மூலதன செலவுகளாக போகாதுன்னு பாக்குறோம். அது வந்து வெறும் செலவுகளாக தான் போய்க்கும். மூலதன செலவுகளாக இல்லாமல் நீங்க வந்து தீர்ப்பெடுக்க முடியாது பாக்குறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பாக்குறோம். நம்ம வந்து ஆப்பிள் போனுடைய உற்பத்தி மையத்தை இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்கோம். சைனால இருந்து அது இந்தியாவுக்கு மாத்தி வச்சிருக்கோம். அப்ப என்ன, அது இந்தியாவிலேயே அதிகமான உற்பத்தி வந்து எது அப்படின்னா செல்போன்கள் அப்படின்னு வந்து நிக்குது. அப்ப வந்து உலகத்திலேயே அதிகமான ஆப்பிள் போன் உற்பத்தி எங்க நடக்குது அப்படின்னா இந்தியாவில நடக்குதுன்னு பாக்குறோம். அந்த மாதிரி நல்ல ஸ்கீம்கள்ல ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஸ்கீம்ல இருக்கு பாக்குறோம். அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி தன்னுடைய செலவை வந்து சமாளிக்கிறதுக்கு, என்னுடைய வருவாயை பெருக்கிறதுக்கு எப்படி புது புது ஸ்கீம்களை புது புது தொழில் முதலீடுகளை கொண்டு வருவதோ அதன் அடிப்படையில் நம்ம வந்து இந்த நாட்டு முன்னேற்றத்துக்கான வழிகள் கிடைக்கும்னு பாக்குறோம். அப்ப உருப்படியாக முதலீடு திட்டங்கள்ல கவனம் செலுத்தினா மட்டும்தான் இந்த விஷயங்கள் வந்து நடக்கும். அது மாறாக முதலீட்டு திட்டங்கள்ல வந்து கவனம் செலுத்தாம இலவச திட்டங்கள்ல மட்டுமே கவனம் செலுத்திட்டு அதுல வந்து எந்த விதமான பிரயோஜனம் இருக்கான்னு பாக்குறோம். சோ இந்த ஸ்டிக்கர் ஓட்டுனாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு எப்பயுமே இருக்கத்தான் செய்யும். முதலீட்டு திட்டங்கள்ல தமிழ்நாடு அரசுடைய கவனம் போகிறதா, நம்ம வந்து போக்குவரத்து துறையில இருந்து மின்சாரத்துறையில இருந்து ஒவ்வொரு துறையுமே அவர்கள் ஆங்கிலத்தை சொல்வார்களே ப்ளீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து ரத்தம் வந்து கசிவு ஏற்படுது அப்படின்னு நிச்சயமாக முதலமைச்சர் அவருடைய முதல் நிகழ்ச்சியிலேயே அவர் சொன்னது போல அண்ட் இன்னைக்கும் கூட நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் அவர்கள் குறிப்பிட்டது போல இந்த கசிவுகள், இந்த லீக்கேஜ்கள் அதை நாங்க தடுப்பதற்கான எல்லா முயற்சிகளும் செய்வோம்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி கசிவுகள் தடுக்கப்படுவதற்கான முயற்சிகள் நடந்தா அது ஒரு மிக முக்கியமான மாற்றமா இருக்கும். வித்தவுட் எனி டவுட் அதுல வந்து எந்த குழப்பமும் இல்லை. அது வந்து ஒரு நல்ல மாற்றம் தான். ஆனால் அது வந்து எப்படி சாத்தியப்படுத்தப்படுங்கிற பார்க்கணும். அதனால நேரடியாக மக்களுக்கு என்ன பலன் கிடைக்குன்னு பார்க்கிறோம். கசிவுகள் தடுக்கிறது மூலமா அரசியல்வாதிகளுக்கு கிடைத்துக் கொண்டிருந்த பணம் அது வந்து நிற்கலாம். ஆனால் அரசாங்கத்துக்கு கிடைக்கக்கூடிய பணத்துல என்ன மாற்றம் வரும் அப்படிங்கிற முக்கியமான கேள்வி. அரசியல்வாதிகளுக்கு கிடைத்துக் கொண்டிருந்த பணம் நிறுத்தப்படலாம், அரசாங்கத்துக்கு அதுல வருவாய் எப்படி கூடும் அப்படிங்கிறது லீக்கேஜ் மூலமா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். நம்ம வந்து தொடர்ந்து ஒரு மாதத்துக்கு வந்து இந்த பட்ஜெட் வந்து கூட்டத்தொடர் வந்து நடத்துறதுக்காக பிளான் பண்ணிருக்காங்க. நம்ம வந்து பார்த்தோம் பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து ரொம்ப சீக்கிரமா குடுன்னு முடிச்சிடக்கூடிய வழக்கம் இந்த இடத்துல. இந்த முறை வந்து மாநில அரசு சபாநாயகர் திரு ஜேசிடி பிரபாகர் அறிவித்திருக்கார். நம்ம வந்து ஒரு மாசத்துக்கு இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் நடத்த நாளைக்கு வந்து வேளாண் பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க. அப்படி நாளைக்கு மறுநாள்ல இருந்து பட்ஜெட் மீதான விவாதம் தொங்கும். இன்னைக்கு வந்து பட்ஜெட் 2027, 26, 27க்கான ரிவைஸ்டு பட்ஜெட் நம்ம வந்து போட்டிருக்காங்க. சோ இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெளிவா இன்னைக்கு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. நாளைக்கு வேளாண் பட்ஜெட் கடந்த ஆட்சியில இருந்து நமக்கு வந்து ஒரு புதிய அறிமுகமா வந்திருக்குன்னு பாக்குறோம். வேளாண் பட்ஜெட் அப்படிங்கிறது அது நாளைக்கு தாக்கல் செய்யப்படுகிறது. அதற்கு பிறகு தொடர்ந்து வந்து பட்ஜெட் மீதான விவாதம் இருக்கும் அப்படிங்கிற பாக்குறோம். ஆகஸ்ட் 8, 9 2 நாட்கள் விடுமுறை. ஆகஸ்ட் 12 வந்து பொது பட்ஜெட் வேளாண் பட்ஜெட் ரெண்டுக்குமான பதில் உரை இருக்குன்னு பாக்குறோம். சோ ஒரு மாசம் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடர்ந்து நடக்கும் அப்படின்னு திரு ஜேசிடி பிரபாகர் சபாநாயகர் அறிவிக்கிறாருங்கிற பாக்குறோம். ஒவ்வொரு ஸ்கீமா வந்து ஒவ்வொரு திட்டமாக ஒவ்வொரு நிதி ஒதுக்கிறாங்க. நம்ம வந்து புது நிறைய விஷயங்கள் வந்திருக்க பாக்குறோம். அண்ட் எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி அவர்கள் ரொம்ப ஆச்சரியமாக இன்னைக்கு எல்லாரும் பரபரப்பா இருந்தாங்க. நீங்க வந்து இன்னைக்கு பாருங்க பட்ஜெட்டே தாக்கல் பண்ண விட மாட்டாங்க, பெரிய கலவரம் இருக்குது, கருப்பு சட்டை போட்டு வந்துருவாங்க, பேச விடாம தடுப்பாங்க அப்படிலாம் பெருசா எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா எதுவுமே இல்லாம முழுமையாக பட்ஜெட்டை வாசிக்க அனுமதித்தார்கள். ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. பட்ஜெட் எந்த இடையூறும் இல்லாமல் வந்து நடந்ததுன்னு பாக்குறோம். சாயந்தரம் 6 மணி வரைக்கும் பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து தேவைப்பட்டால் நடக்கும். நமக்கு வந்து முழுமையான விவாதத்துக்கு நாங்க வந்து அனுமதி கொடுக்கிறோம் அப்படின்னு திரு ஜேசிடி பிரபாகர் வந்து சொல்லியிருக்காரு சபாநாயகர். மாலை 6 மணி வரைக்கும் கூட நம்ம வந்து நார்மலா 2 மணி வரைக்கும் கூட வந்து முடிச்சுட்டு போயிடுவாங்க, லஞ்ச் பிரேக் கூட முடிச்சுட்டு போயிருவாங்க. தேவைப்பட்டால் மாலை 6 மணி வரைக்கும் கூட இந்த விவாதத்தை தொடர்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம் சொல்லி சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 8ஆம் தேதி வரைக்கும், இன்னையில இருந்து செப்டம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் இருக்கும் சொல்லியிருக்காங்க. சனி ஞாயிறு விடுமுறை காலங்கள் போல மற்ற நாட்கள்லாம் வந்து அறிவிச்சுட்டே வர்றாங்க. சோ அதற்கான பதிலுரையும் வந்து இருக்கும் சொல்லி சொல்றாங்க. நிதியமைச்சர் வந்து பதிலுரை கொடுப்பாருங்கிற பாக்குறோம். கட்டாயமா அதுல பரபரப்பு
பரபரப்பான விஷயங்களுக்கு பஞ்சம் இருக்காது. இன்னைக்கே பெரும் பரபரப்பு இருக்கும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பெருந்தன்மையாக இருந்து எந்த விதமான பிரச்சனையும் பண்ணாம முழுமையாக பட்ஜெட்டை படிக்க விட்டுட்டு அனுமதிச்சாங்க அப்படிங்கிற பாக்குறோம். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், நேற்று வந்து ஒரு கடுமையான அலைச்சல் உளைச்சல் இங்கிருந்து அங்க மாறி மாறி போய் திரு உதயநிதி அவர்கள் வந்து தஞ்சாவூருக்கும் சென்னைக்கும் மாற்றி மாற்றி அனுப்பப்பட்ட போது இன்னைக்கு காலைல தெளிவாக அவர் வந்து இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் கலந்து கொண்டார். தன்னுடைய விமர்சனங்களையும் வெளியில செய்தியாளர் சந்திச்சு சொன்னார் பார்த்தோம். எந்த விதமான எதிர்ப்புகளும் அதிருப்திகளும் இல்லாமல் வந்து பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடர்ந்து அப்படிங்கிற பார்த்தோம். இன்னைக்கு துவங்கியது பார்க்கிறோம். ஒரு குட் ஸ்டார்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பட்ஜெட்ல நிதி பற்றாக்குறையை சமாளிக்கிறதுக்கு, வருவாயை பெருக்கிறதுக்கு, செலவினங்களை குறைக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்படும் அப்படிங்கிற பார்க்கிறோம். புது ஸ்கீம்கள் சில விஷயங்கள் இருக்குது, பழைய ஸ்கீம்களுக்கு மாற்றப்பட்டிருக்கு. முதியோர் ஸ்கீம்கள்லாம் நம்ம வந்து பார்த்திருப்போம். நம்ம வந்து முதியோர் ஸ்கீம்கள் கொண்டு சொல்லிட்டு அந்த ஸ்கீம்ல வந்து நிறைய மாற்றங்களை கொண்டு வரும் சொல்லிட்டு நம்ம வந்து ஏடிஎம் ஆட்சியில வந்து அம்மா கிளினிக் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வச்சிருந்தாங்க, நமக்கு நினைவுல இருக்கும். அதற்கு பிறகு வந்து அதையே வந்து டிஎம்கே பீரியட்ல வந்து அங்க ஏரியாக்கள் வந்து ஒவ்வொரு இடத்துல கிளினிக் சொல்லியிருந்தாங்க. டிஎம்கே பீரியட்ல அந்த மாதிரியான கிளினிக்கும் தொடர்ந்துங்கிற பார்த்தோம். அந்த 2 ஸ்கீமையும் மாத்தி வச்சுட்டு இப்போ வந்து ஒரு கிராம இதுல கிராமப்புறம் மற்றும் முதியோர்களுக்கான அவங்களுடைய மருத்துவ சுகாதாரம் சார்பாக ஸ்கீம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. சோ ஒரே ஸ்கீம் தான் மாற்றி மாற்றி கொண்டுவரப்பட்டிருக்கா, புதிய ஸ்கீம் கொண்டுவரப்பட்டிருக்கான்னு பார்க்கணும். இந்நிலையில வந்து நிறைய புது ஸ்கீம்களை வந்து அறிமுகப்படுத்தி இருக்காங்கன்னு பார்க்கிறோம். அந்த போதை இல்லாத தமிழகம் அப்படிங்கிறது ஒரு ஸ்கீம் வந்து ட்ரை பண்றாங்க. மறுவாழ்வு நிதி உருவாக்கம் இதெல்லாமே ஏற்கனவே வந்து இருந்தது அப்படிங்கிறத பார்க்கிறோம். கடந்த ஆட்சிகள்லயே வந்து 1 கோடி கொடுத்தேன் 2 கோடி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. போதை பழக்க வந்து மதுபானங்கள்ல டாஸ்மாக் கடைகள்ல கொடுக்கக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது வந்து பல 1000 கோடியாக 40,000 கோடி 50,000 கோடியாக இருந்த நிலைமையில போதையில்லா ஸ்கீம்களுக்கு வந்து 1 கோடி 2 கோடி கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிற நம்ம பாக்குறோம். இப்போ வந்து போதையில்லா தமிழகம் அப்படிங்கிற ஸ்கீம் வந்து அறிவிச்சிருக்காங்க. மறுவாழ்வு நிதி உருவாக்கப்பட்டிருக்கு. போதையில்லா தமிழ்நாட்டை உருவாக்குறதுக்கு அரசு உறுதியாக இருப்பதாக சொல்லி இருக்குது. போதை பழக்கத்திலிருந்து மீள மறுவாழ்வு உதவி செய்ய 70 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இது வந்து கொஞ்சம் எக்ஸஸான நிதியா பாக்குறேன். இதற்கு முன்னாடி வந்து ரொம்ப கம்மியான நிதிகள் தான், 5 கோடி 3 கோடி 4 கோடி இந்த இடத்துல வந்து அதிகமாக 70 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்குங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா நம்ம பார்க்கலாம். அதே போல வந்து அரசு ஊழியர்களுக்கு புதிய மருத்துவ காப்பீடு திட்டம். அரசு ஊழியர்கள் வந்து எப்பயுமே டிஎம்கே ஓட்டர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுவாங்க. ஆசிரியர்கள் ஓட்டும் அரசு ஊழியர்கள் ஓட்டும் தெளிவா வந்து அவங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இருந்தது. அந்த சூழ்நிலையில இந்த முறை வந்து அரசு ஊழியர்களையும் கவனத்துல கொள்ளணும் அப்படிங்கிறக்க நம்ம வந்து பொலிட்டிக்கலா பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஓட்டுமே நிறைய மாறிச்சு அப்படிங்கிற நம்ம பாக்குறோம். சிறுபான்மை ஓட்டுகள் மாறினது போலவே அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அரசு ஊழியருக்கான புதிய மருத்துவ காப்பீடு திட்டம் அறிவிச்சிருக்காங்க. அடிப்படை காப்பீடு 5 லட்சம் ரூபாயில இருந்து 7.5 லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டிருக்கு. குறிப்பிட்ட நோய்களுக்கான காப்பீடுங்கிறது 12 லட்சம் வரை, அரிய நோய்களுக்கான காப்பீடு 15 லட்சம் வரை வந்து நிதி உதவி வழங்கப்படும் போட்டிருக்காங்க. 2992 சிகிச்சைகளுக்கு வந்து அந்த 5535 அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகள் வந்து இந்த முறை அரசு ஊழியர்களுக்கான காப்பீடு திட்டங்களுக்காக 838 கோடி ரூபாய் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற பாக்குறோம். ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா மகாபலிபுரம் வந்து ஒரு மிக முக்கியமான சுற்றுலா தலமாக இருக்கிறது. அந்த சுற்றுலா தலத்தை மேம்படுத்துவதற்கு இன்னமும் கடுமையான முயற்சியை சென்ட்ரல் கவர்மெண்டோடைய ஃபண்டோட நாங்க செயல்படுத்தும் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. 3 முக்கிய நதிகளில் நதி சுற்றுலா மேம்பாடு ரொம்ப முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நீங்க பாத்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய கூவமாறு, இந்த கூவமாறு வந்து நான் சின்ன பிள்ளையா இருந்த காலத்துல இருந்து, நீங்க எல்லாம் சின்ன பிள்ளையா இருந்த காலத்துல இருந்து ரொம்ப முக்கியமா அறிவிக்கப்பட்ட ஒரு திட்டமாகவே ஓடிட்டு இருக்குன்னு பாக்குறோம். அந்த திட்டத்துல எனக்கு நினைவு இருக்கு, கலைஞர் அவர்கள் வந்து சொல்லியிருந்தார் ஒரு பீரியட்ல, அந்த மாதிரி பச்சையப்ப முதலியார்லாம் வந்து அந்த கூவம் நதியில குளிச்சுட்டு தான் வந்து அவர் வந்து அடுத்த வேலையை பார்க்க போவாரு. அந்த அளவுக்கு வந்து சுத்தமா இருந்துச்சு, அந்த இடத்துல வந்து முதலைகள்லாம் போச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அந்த கூவம் நதிங்கிறது வந்து ரொம்ப மோசமா இருக்கு. வந்து குப்பையான நதி அப்படிங்கிறதுக்கு வந்து அடையாளமாக கூவம் நதியை சொல்லலாம் அப்படிங்கிற அறிவிச்சிருக்காங்க. கூவம் நதி வந்து சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய நதியை போல, வேறு நாடுகள்ல இருக்கக்கூடிய நதியை போல ஒரு அடையாளமாக சென்னைக்கு வந்து மாறணும். எப்படி தேம்ஸ் நதி சொல்றாங்களோ, எப்படி சிங்கப்பூர் நதிகள் சொல்றாங்களோ, அது மாதிரி வந்து கூவம் நதி வந்து தமிழ்நாட்டுக்கான அடையாளமாக மாறணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சியை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. திரும்பவும் அதற்கான ஒரு ஃபண்ட் ஒதுக்கீடு நம்ம வந்து பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த ஃபண்ட் ஒதுக்கீடு வந்து எந்த மாதிரி வரப்போம் பார்க்கணும். இதற்கு முன்னாடி வந்து முதலமைச்சர் வந்து அறிவிச்சிருந்தார், நான் நிதியை தொடமாட்டேன், தொட விட மாட்டேன், தொட்டவங்களையும் விட மாட்டேன் அப்படின்னு. அப்ப இதற்கு முன்னாடி இத்தனை ஆண்டுகளாக இதே கூவம் திட்டத்துல வந்து கூவம் சீரமைப்பு திட்டம், கூவம் மறுசீரமைப்பு திட்டம், கூவம் வந்து மாறி மாறி வந்து இந்த மாதிரி கூவம் திட்டத்துல வந்து எதுவுமே கொடுக்காம கூவமாவே இருக்குன்னு மோசமா சொல்ல போனா இன்னும் குறைவா போயிட்டே இருக்குன்னு பாக்குறோம். அந்த கூவத்துடைய நதியோடைய அகலம் ரொம்ப குறைவா போயிட்டே இருக்குங்கிற பாக்குறோம். அந்த நதிங்கிறதே இல்லாம அங்க சாக்கடை மட்டுமே ஓடிட்டு இருக்கிற பாக்குறோம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து இந்த அரசு, தமிழக வெற்றி கழக அரசு திரும்பவும் கூவத்தை சுத்தப்படுத்தி அது கூவத்துல வந்து
படகு ஓட்டி அங்க வந்து கூவமாறு, அடையாறு, அந்த ஆறுகள்லாம் சென்னையில வந்து 3 ஆறுகள் ஓடுதுங்கிற பார்க்கிறோம். இது வந்து இந்தியாவில ரொம்ப பார்க்கறதுலே அபூர்வமான விஷயம். ஒரே மாநகரத்துல 3 நதிகள் ஓடுவது அப்படிங்கிறது நமக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அப்படி சென்னையில 3 நதிகள் ஓடுது. ஆனாலுமே கூட அந்த நதிகள் எல்லாமே நதிகளாக இல்லாமல் அது வந்து ஒரு காவா போல, இன்னும் சொல்ல வாய்க்கால் போல, இன்னும் சொல்ல போனா ஒரு சாக்கடை போலவே பல சந்தர்ப்பங்கள்ல பல இடங்கள்ல ஓடக்கூடிய நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரி இருக்கக்கூடியதை தூய்மைப்படுத்துவோம் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்திருக்கிறாங்க. திரும்பவும் அப்படி ஒரு முயற்சி நடந்து நதி சுற்றுலா அப்படிங்கிறது ஒண்ணு சாத்தியமாச்சுன்னா அது வந்து ஒரு பெரும் கனவாக இருக்கும், பியூட்டிஃபுல்லான விஷயமா இருக்கும், பெரிய அளவுல வரவேற்கப்படக்கூடிய விஷயமா இருக்கும். அந்த முயற்சியும் இந்த அரசாங்கம் எடுத்திருக்குது. பட் ஹவ் ஃபார் இட் இஸ் ஒர்க்கிங் அப்படின்னு பார்க்கணும். 3 முக்கிய நதிகளில் நதி சுற்றுலா மேம்படுத்த 53 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு பண்ணப்பட்டிருக்காங்க. காவிரி, வைகை, தாமிரபரணி நதிகளில் நதி சுற்றுலா, அதுக்கு காவிரியில, வைகையில, தாமிரபரணில தண்ணி வரணும் அப்படிங்கறத பாக்குறோம். சுற்றுலா வளர்ச்சி உள்ளூர் ஊரக வேலை வாய்ப்புக்கு ஊக்க கொடுப்பேன் இருக்காங்க. ஒகேனக்கல் டு ஸ்ரீரங்கம், மதுரை டு பாபநாசம், திருநெல்வேலி தடங்கள் வந்து உருவாக்கப்படும் சொல்லி இருக்காங்க. சோ ஒவ்வொரு ஸ்கீமா வந்து நம்ம வந்து பார்க்கும்போது நிறைய உருப்படியான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நம்ம வச்சிருக்கலாம். பட் கடந்த ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்குமான ஒப்பீட்டளவில் பார்க்கும்போது பள்ளிக்கல்வித்துறைக்கு கொடுக்கப்பட்ட நிதி குறைக்கப்பட்டிருக்கிறது, உயர்கல்வித்துறைக்கு கொடுக்கப்பட்ட நிதி குறைக்கப்பட்டிருக்கிறது. சோ கடந்த ஆண்டு எந்த மாதிரியான ஒரு பட்ஜெட் ஒதுக்கப்பட்டதோ பள்ளிக்கல்வித்துறைக்கு அது வந்து குறைக்கப்பட்டிருக்கிற பாக்குறோம். இந்த ஆண்டு வந்து உயர்கல்வித்துறைக்கு கடந்த ஆண்டு கொடுக்கப்பட்டதோட குறைவா கொடுக்கப்பட்டிருப்பாங்க. சோ சில ஸ்கீம்கள் வந்து நிதி குறைக்கப்பட்டிருக்கு, சில ஸ்கீம்ல வந்து நிதி கூட்டப்பட்டிருக்குங்கிற பாக்குறோம். அப்ப குறைக்கப்பட்டிருக்குங்கிறது யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. வேற வேற பெயர்ல கொடுத்திருக்காங்களா? நம்ம வந்து பாக்குறோம் கிளீனான பள்ளி வகுப்பறைகள் வந்து சுத்தமா வச்சிருப்போம் அப்படிங்கிற ஸ்கீம் சொல்லியிருக்காங்க. வகுப்பறைகளை சுத்தமா வச்சுக்கிறதுக்கும் பள்ளி கேம்பஸ் வந்து கிளீனா வச்சிருக்கும் அதற்கான ஏற்பாடுகள் பார்க்கணும். நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டுல 90% பள்ளிகள்ல வந்து தூய்மை பணியாளர்கள் அப்படிங்கிறதே கிடையாது. அப்ப தூய்மை பணியாளர்களே இல்லாத பள்ளிக்கூடங்கள்ல நம்ம வந்து எப்படி வந்து கிளீன் பண்ண முடியும்? அப்ப வந்து அதற்கான ஆட்களை வந்து பணி நியமனம் பண்ணுவாங்களா, தூய்மை பணியாளர்களை பணி நியமனம் பண்ணுவாங்க பார்ப்போம். பல இடங்கள் நம்ம பார்க்கிறோம் மாணவர்களே வந்து இது மாதிரியான கிளீன் பண்ணக்கூடிய நிகழ்ச்சியில கலந்துக்கிறாங்க. அப்ப வந்து மாணவர்களை எப்படி நீங்க வந்து தூய்மை பணிக்கு பயன்படுத்தலாம்னு ஆசிரியருக்கு சஸ்பெண்ட், ஆசிரியர் இடமாற்றம், தலைமை ஆசிரியருக்கு கண்டனம், இடைநிலை ஆசிரியருக்கு தண்டனை அப்படின்னு மாத்தி வரக்கூடிய செய்வாங்க. ஆனா உள்ள வந்து தூய்மை பணியாளரே போடாம இருந்தா அந்த ஆசிரியர் பெருமக்கள் என்ன செய்வாங்க அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இந்த அரசாங்கம் நாங்கள் வந்து ஒரு கிளீனான பள்ளிக்கூட கேம்பஸ் ஸ்கூல் வந்து கிளீன் ஸ்கூல் அப்படிங்கறதுக்கான ஏற்பாடு பண்ணணும்னு அறிவிச்சிருக்காங்க. அந்த அறிவிப்பு வந்து நடைமுறைக்கு வருமா அப்படிங்கிற பாக்குறோம். அந்த அறிவிப்பு வந்து உருப்படியாக செய்ய முடியுமா, அதற்கு நிதி இருக்குதா, கொடுப்பாங்களா அப்படிங்கிற பாக்குறோம். கடன் நிலுவை வந்து 10.98 லட்சம் கோடியாக உயரம் தெரிய வந்திருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி ரூபாய் கடனாக உயரங்கிற பார்த்திருக்கோம். திருத்தப்பட்ட மதிப்பீடுகளின்படி இந்த நிதியாண்டில் 1,73,445 கோடி ரூபாய் கடன் பெறவும், அதாவது 1.25 லட்சம் கோடி ரூபாய் கடன் பெற போறோம். எப்ப? இந்த ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட 1.25 கோடி ரூபாய் 1.25 லட்சம் கோடி ரூபாய் கடன் பெறுவோம்னு இந்த வருஷத்துல அறிவிச்சிருக்காங்க. அப்படின்னா 5 வருஷத்துல இவர்களும் கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி கடன் பெற வேண்டியிருக்கும். அப்படி இல்லவே இல்ல, ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா கூட 9 லட்சம் கோடி ரூபாய் கடன் பெற வேண்டியிருக்கும் அப்படிங்கிற பாக்குறோம். நம்ம வந்து கடந்த 5 ஆண்டுகள்ல வந்து இவங்க வந்து டபுள் ஆக்கிட்டாங்க. திமுக அரசு வந்து கடனை டபுள் ஆக்கிருச்சு. 5 லட்சம் கோடியா இருந்த கடன்கிறது 10 லட்சம் கோடியா மாறிடுச்சு அப்படின்னு கடந்த ஆட்சியில வந்து திமுகவை குற்றம் சொட்டினார் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிதியமைச்சர் மரியவல்சன் அவர்கள் தன்னுடைய வெள்ளை அறிக்கையில. ஆனால் இப்ப வந்து என்ன சொல்லியிருக்காங்க? திருத்தப்பட்ட மதிப்பீடுகளின்படி இந்த நிதியாண்டில் 1,73,445 கோடி ரூபாய் கடன் பெறவும் 51,971 கோடி ரூபாய் திருப்பி செலுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இதனால் இந்த ஆண்டு கடன் பொறுப்பு 1,20,910 கோடி ரூபாய் இருக்கும். அப்படின்னா 1,20,000 கோடி ரூபாய் இந்த ஒரு வருஷத்துல கடன் பெறுவாங்க. அப்படின்னா மினிமம் கேரண்டியா 6 லட்சம் கோடி ரூபாயில இருந்து 9 லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் இவர்கள் கடன் வாங்க வேண்டி இருக்கும் அப்படிங்கிறது தெரிகிறது இந்த வருஷமே, அதாவது இந்த ஆட்சியிலேயே. அப்ப ரொம்ப தெளிவா பாக்குறோம். கடந்த ஆட்சியில வந்து 10 லட்சம் கோடி ரூபாயா கடனை வச்சுட்டு போயிருந்தாங்கன்னா இந்த ஆட்சி முடியும் போது குறைந்தபட்சமாக 16 லட்சம் கோடி ரூபாயில இருந்து 19 லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிற புரிஞ்சுக்கிறோம். அப்ப இவர்கள் கடனை குறைப்பதற்கு ஏதாவது ஏற்பாடுகள் பண்றாங்களா, ஏதாவது ஐடியா இருக்குதான்னு பாக்குறோம். அப்படி இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு இன் ஃபியூச்சர்ல அவங்க ஏதாவது ஐடியா கொண்டு வராங்களா அப்படிங்கிற பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா 51,971 கோடி ரூபாய் திருப்பி செலுத்த திரும்ப கிட்டத்தட்ட 52,000 கோடி ரூபாய் நாங்க திருப்பி செலுத்த வச்சிருக்காங்க. ஆனா வாங்குற எவ்வளவுன்னு பார்க்கணும். அப்ப நம்ம வந்து 1.25 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்குவாங்க, 50,000 கோடி ரூபாய் கடன் திருப்பி செலுத்துவாங்க. அப்படின்னா இது வந்து என்ன கணக்கா நிக்கும்? அப்போ திருப்பி 1,20,000 கோடி ரூபாய்க்கு மேல வந்து கடன் வந்து கூடுதலாக மாறிட்டு இருக்கும் பாக்குறோம். எவ்ரி இயர் மாறும் பாக்குறோம். சோ வந்து 2027 மார்ச் 31 நிலவுப்படி, அதனால வந்து இப்ப இந்த ஒரு வருஷம் கடன் வாங்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அடுத்த வருஷம் மார்ச் 31ஆம் தேதி இந்த பட்ஜெட்டுடைய ஆயுட்காலம் முடியும் போது 2027 மார்ச் 30 நிலவுப்படி ஒட்டுமொத்த கடன் நிலுவைத் தொகை 10,98,768 கோடி, அதாவது 11 லட்சம் கோடியாக இருக்கும் அப்படிங்கிற பாக்குறோம்.
இந்த கடன் நிலுவைங்கிறது வந்து 27 கடன், தமிழ்நாடு அரசுடைய கடன் இந்த ஆண்டே 11 லட்சம் கோடி ரூபாயாக உயரப்போகுதுன்னு தெளிவா பாக்குறோம். அப்ப 11 லட்சம் கோடி ரூபாய் அந்த கடன் உயர்ந்தால் அதை அடைப்பதற்கு என்ன வழின்னு பாக்குறோம். 1, வருவாயை பெருக்கணும். 2, செலவுகளை குறைக்கணும். அதன் மூலமா தான் கடன் வந்து குறையும். இந்த கடன் குறைஞ்சா மட்டும்தான் சர்ப்ளஸ் அப்படிங்கிறது போக முடியும். பட்ஜெட்ல வந்து கடன் குறையாமலே இருந்துச்சு அப்படின்னா சர்ப்ளஸ்ங்கிறது உபரி பட்ஜெட் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. துண்டு விழக்கூடிய பட்ஜெட், பற்றாக்குறை பட்ஜெட் தான் இருக்குன்னு பாக்குறோம். பற்றாக்குறை பட்ஜெட் பல ஆண்டுகளாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. மீண்டும் தொடர்வதற்கான அபாயம் தான் நீடிக்கிறது. இந்த 90 நாட்களுக்குள்ளேயே 20,000 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க. அவர்களே ஒப்புக்கொண்டது போல 1.25 லட்சம் கோடி ரூபாய் இந்த வருஷமே வாங்க போல சொல்லியிருக்காங்க. சோ வாங்கி அதுல மூலதன செலவுகள் ஏதாவது செய்ய போறாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியிருக்குது. நம்ம வந்து பார்த்தோம், ஸ்டிக்கர் ஒட்டிருக்காங்க, மாத்திருக்காங்கன்னு சொல்லி சொன்ன மாதிரி கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துல இருந்து கலைஞர்ங்கிற பேர் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற பார்த்தோம். இந்த மாதிரி தாய்மானவர் உள்ளிட்ட மேலும் சில திட்டங்கள்லயே வந்து அந்த பேர்களை பூரா எடுத்திருக்காங்கன்னு பாக்குறோம். ஒவ்வொரு ஸ்கீம்லயும் வந்து கலைஞர் கனவு இல்லம்ங்கிறது மாதிரி வெற்றி வீடு திட்டம் மாத்திருக்காங்க. நம்ம ஏற்கனவே முதல்ல சொன்னது போல அம்மா அப்படின்னு ஏடிஎம்கேல வச்சாங்க, கலைஞர் அப்படின்னு டிஎம்கேல வச்சாங்க, வெற்றி அப்படின்னு டிவிகேல வச்சிருக்காங்க. நம்ம ஸ்கீம்களை பேரை பார்த்து நம்ம வந்து எந்த பீரியட்ல இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். அம்மான்னு பேர் இருந்துச்சா ஏடிஎம்கே பீரியடு, கலைஞர் பேர் இருந்துச்சா டிஎம்கே பீரியடு, வெற்றின்னு பேர் இருந்துச்சா அது டிவிகே பீரியட்னு புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி வந்து ஸ்கீமோட பேரை தான் மாத்திருக்காங்க அப்படின்னு பாக்குறோம். அதனால என்ன பலன் அப்படிங்கிறதுல கடனை அடைப்பதற்கு தமிழக அரசிடம் வழி இருக்கிறதா, அது முக்கியமான கேள்வி. கடனை அடைப்பதற்கான வழி இல்லாமல், செலவுகளை குறைப்பதற்கான வழி இல்லாமல், வருவாயை கூட்டுவதற்கான வழி இல்லாமல் எப்படி பொருளாதாரத்தை சமன் செய்ய முடியும் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இல்லை. அது வந்து யாராவது எதிர்காலத்தை பதில் சொல்லுவாங்கன்னு பாக்குறோம். செப்டம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடரும் அப்படின்னு சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் அறிவித்திருக்கிறாரு. நம்ம வந்து ஒவ்வொரு விஷயமா நம்ம வந்து கவனிச்சு பாக்குறோம். அந்த பட்ஜெட் அலோகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. 55,000 கோடி ரூபாய், 55,775 கோடி ரூபாய் வந்து வருவாய் பற்றாக்குறை இருக்கிறது அப்படின்னு இருக்காங்க. கடந்த முறை திமுக ஆட்சியில போடப்பட்ட பட்ஜெட்ல 48,697 கோடி ரூபாய் பற்றாக்குறை இருக்குன்னு போட்டிருந்தாங்க. இப்ப வந்து 55,775 கோடி ரூபாய் இருக்கும் அப்படிங்கிற போட்டுக்கிறாங்க. சோ இந்த 55,775 ஷார்டேஜ் இருக்குது, வருவாய்க்கான பற்றாக்குறை இருக்குது. அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம வந்து கவனிக்க வேண்டியிருக்குது. இந்த தாவே காட்சியில புதிய திட்டங்கள் என்ன இருக்குது அப்படின்னு யோசிச்சா 17ஆம் தேதி வரக்கூடிய 17ஆம் தேதியில இருந்து இவங்க மானிய கோரிக்கையை வந்து தொடங்குறாங்க. நமக்கு வந்து பட்ஜெட் நாளைக்கு உங்களுக்கு இன்னொரு விஷயம் இருக்கு, உங்களுக்கு தெரியும், நினைவுல இருக்கும். நாளைக்கு வந்து விவசாயத்துக்கான வேளாண் பட்ஜெட், அதுலதான் வந்து திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு வந்தார் அமைச்சர்னு ஒரே பஞ்சாயத்து கூட்டினாங்க. இன்னைக்கு வந்து நிதியமைச்சர் மரியவல்சன் அவர்கள் வந்து ஜபமாலையோட போனார். அதை பத்தி எந்த கட்சியில எதுவும் சொன்ன மாதிரி தெரியல. நான் பாக்குறோம், என்னங்க நீங்க பட்ஜெட் வச்சிருப்பீங்கன்னு பார்த்தா பின்னாடியே ஜபமாலையை வச்சிருக்கீங்க, யாருமே கேட்கல. அது அவருடைய உரிமை. அவர் வந்து எதையும் திணிக்கல, எதையும் வந்து வலியுறுத்தல, வற்புறுத்தல. அவர் தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். அப்படித்தான் வந்து வேளாண் பட்ஜெட்டுக்கான அமைச்சரும் வந்து அவர் வந்து திருப்பதியில போய் பண்ணான்னு பாக்குறோம். ஆனா அந்த இடதுசாரி இயக்கங்களோட பல இயக்கங்கள் பாத்தீங்கன்னா வேளாண் பட்ஜெட்டை போய் திருப்பதி பெருமாள்கிட்ட வச்சுட்டு வந்ததுக்கு வந்து கண்ணாப்பின்னு விமர்சனம் பண்ணாங்க. கலைஞர் சமாதியில திமுக ஆட்சியில கொண்டு போய் வச்சதுக்கு எந்த விஷயமும் பேசல. இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா திரு மரியவல்சன் அவர்களே வந்து பார்த்து இந்த கையில வந்து ஜபமாலை எடுத்துட்டு போனாரு. அதை பத்தி எந்த கமெண்ட்களும் வரலாம் பாக்குறோம். சோ அந்த அரசியல்வாதிகள் வந்து இந்து மதத்துக்குன்னா ஒரு விமர்சனம், மற்ற மதத்துக்குன்னா வேற விமர்சனம் அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து எல்லா சந்தர்ப்பத்திலும் இருக்கும்போது அது இன்னமும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. அதுல இருந்து அவங்க எதுவும் மாத்திக்கவே இல்லை, அவங்க அப்படியே தான் இருக்கிறாங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறோம். சோ வந்து நாளைக்கு வந்து இந்த வேளாண் பட்ஜெட் இருக்கிறது. அதற்கு பிறகு 17ஆம் தேதி வந்து பட்ஜெட்டுக்கான மானிய கோரிக்கை தொடங்குது. உங்களுக்கு பார்த்திருப்போம், பட்ஜெட் முதல்ல நடத்தும், அதற்கு பிறகு வேளாண் பட்ஜெட் வரும், அதற்கு பிறகு வந்து பட்ஜெட் மீதான விவாதம் வரும், அதற்கு பிறகு ஒவ்வொரு மானிய கோரிக்கை, ஒவ்வொரு துறை மானிய கோரிக்கை என்னென்ன ஸ்கீம்லாம் பண்ண போறோம்னு அந்தந்த அமைச்சர் பெருமக்கள் வந்து அந்த மானிய கோரிக்கையில வந்து பதிலுரை வைப்பாங்க. மானிய கோரிக்கையில ஒவ்வொரு கட்சி சார்ந்தும் பேசுவாங்க. திமுக இருந்து அதிமுக இருந்து எல்லா கூட்டணி கட்சிகள், எதிர்கட்சிகள், மாற்று கட்சிகள் எல்லாருமே வந்து பேசிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க கருத்துக்கள் பதிவு பண்ண பிறகு ஒவ்வொரு துறையாக அமைச்சர் பெருமக்கள் வந்து அதற்கு பதில் சொல்லுவாங்க அப்படின்னு பாக்குறோம். சோ அமைச்சர் பெருமக்கள் பதில் சொல்ல வந்து மானிய கோரிக்கை அப்படிங்கிற முடிவு வரும். அதற்கு பிறகு கடைசியா பட்ஜெட்டுக்கான பதிலுரைகள் எல்லாம் முடிஞ்சு நம்ம வந்து ஓவராலா இதுக்கு பிறகு வந்து இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்ங்கிறதே 1 மாசம் வரைக்கும் போகணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 1 மந்த்துக்கு வந்து கம்ப்ளீட்டா வந்து அசம்பிளில வந்து ஒரே பரபரப்பும் விறுவிறுப்பும் நம்ம எதிர்பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் வந்து அரசாங்கத்துடைய முயற்சியில இருக்கும். எதிர்கட்சிகள் என்ன செய்யறான்னு பார்க்கணும். கட்டாயமா எதிர்கட்சிகள் தங்களுடைய இருப்பை காட்டுவதற்காக, தங்களுடைய எதிர்ப்பை காட்டுவதற்காக, இன்னும் குறிப்பிட்ட திமுக வந்து ஒரு கடுமையான எதிர்ப்பை சம்பாதிச்சிருக்குது தாவே காட்ட. அந்த கட்சியுடைய இளைஞரணி தலைவர் அண்ட் எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி அவர்கள்
கடுமையான ஒரு உளைச்சலுக்கு உள்ளானாருங்கிற பாக்குறோம். அவங்க வந்து நேத்து வந்து சிறைக்கு அனுப்பப்படுவாரா இல்லையாங்கிற மாதிரியான ஒரு பெரிய ஒரு பரபரப்பை எழுச்சு அப்படிங்கிற பாக்குறோம். அதை தாண்டி வந்து இந்த கட்டத்துல அவங்க வந்து பட்ஜெட் மானிய கோரிக்கை வந்து கம்ப்ளீட்டா போய் ஒரு 1 மந்த் வரைக்கும் போகும்போது அந்த 1 மந்த்ல அவங்க வந்து எப்படி செயல்பட போறாங்க அப்படிங்கிற பாக்கணும். சோ எதிர்க்கட்சிகளுடைய செயல்பாடும் ஆளுங்கட்சியோட செயல்பாடும் எல்லாமே சேர்ந்துதான் இந்த பட்ஜெட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா மாத்தப்படும் பாக்குறோம். என்னென்ன ஸ்கீம் எல்லாம் இவங்க அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா ஸ்கீமே வந்து வெற்றின்னு சேர்த்திருக்காங்க அப்படிங்கிற பாக்குறோம். வெற்றி மடிக்கணினி திட்டம், அதாவது ஏற்கனவே ஜெயலலிதா பேர்ல இருந்த லேப்டாப் திட்டம் டிஎம்கே பேர்ல நிறுத்தப்பட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட திட்டம். அந்த மடிக்கணினி திட்டத்துக்கு 2000 கோடி ரூபாய் ஒதுக்கிறேன்னு இருக்காங்க. அப்புறம் வெற்றி திறன் பயிற்சி திட்டம், இளைஞர்களுக்கான திறன் மேம்பாட்டு திட்டம், அதுக்கு 150 கோடி ரூபாய் அலாட் பண்ணிருக்காங்க. அப்புறம் வெற்றி தொழில் முனைவர் திட்டம், அதுக்கு 75 கோடி ரூபாய் அலாட் பண்ணிருக்காங்க. அப்புறம் வெற்றி மகளிர் ஆடு வளர்ப்பு திட்டம், உங்களுக்கு நினைவு இருக்கும், 2001 அப்படின்னு நினைக்கிறேன், அதுலயே வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து அந்த ஸ்கீம் அறிவிச்சிருந்தாங்க, ஆடு மாடு வளர்ப்பு திட்டம். அந்த ஆடு மாடு வளர்ப்பு திட்டம் வந்து டிஎம்கே பேர்ல அப்படி நிப்பாட்டப்பட்டது. அந்த வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டம் வந்து 110 கோடி ரூபாய் அலாட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி கலைஞர் வீடு வசதி திட்டம் அப்படிங்கிறது வெற்றி வீடு திட்டம் அங்க பேர் மாற்றப்பட்டிருக்கு. அதுக்கு ஒரு 3500 கோடி ரூபாய் அலாட் பண்ணிருக்காங்க பாக்குறோம். அப்புறம் வந்து 100 நாள் 120 நாள் வேலை நம்ம ராஜீவ் அந்த மகாத்மா காந்தி வேலை அதுக்கு பேரை மாத்திட்டாங்க வச்சுட்டாங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா. அந்த வந்து வெற்றி 150 நாள் 120 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு வந்து 150 நாட்கள் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்ட்ரா சொல்லப்பட்டிருக்கும். 120 நாள் அப்படிங்கிறது 150 நாட்களா மாற்றப்படும். அதுக்கு ஒரு 100 கோடி ரூபாய் நாங்க அலாட் பண்ணிருக்கோம் சொல்லியிருக்காங்க. பட்ஜெட்டில் பெயர் மாற்றப்பட்ட செயல்திட்டம் பாத்தீங்கன்னா உங்கள் கையில் உலகம் அப்படின்னு போன டிஎம்கே பேர்ல வச்சிருந்தாங்க. அதற்கு முன்னாடி வந்து லேப்டாப் திட்டமா இருந்துச்சு, அது வந்து வெற்றி மடிக்கணினி அப்படின்னு இப்ப மாத்திருக்காங்க. அப்புறம் முதல்வர் படிப்பகம் அப்படின்னு முன்னாடி இருந்துச்சு, அது வந்து டிஜிட்டல் நூலகம் அப்படின்னு பெயர் மாத்திருக்காங்க. விலையில்லா சைக்கிள் திட்டம் ஜெயலலிதா அவருடைய ஆட்சி காலத்துல பெண் குழந்தைகளுக்காக கொடுத்து ஆரம்பிக்கப்பட்டு அப்புறம் எல்லா குழந்தைகளுக்கும் +2 +1 மாணவர்கள் கொடுக்கப்பட்டுச்சு. அது நவீன மிதிவண்டி திட்டம் அப்படின்னு இப்ப மாத்தப்பட்டிருக்கு. அப்புறம் அரசு மாதிரி பள்ளி மற்றும் தகைசால் பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி ஸ்கூல்ஸ் மாடல் ஸ்கூல்ஸ் அப்படின்னு பழசு இருந்துச்சு, அத காமராஜர் சிறப்பு பள்ளி அப்படின்னு மாத்திருக்காங்கன்னு பாக்குறோம், பெயர் மாத்திருக்காங்க. நான் முதல்வன் திட்டம் அப்படின்னு திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் கொண்டு வந்தாங்க. அதை வந்து வெற்றி திறன் பயிற்சி திட்டம் அப்படின்னு விஜயுடைய தமிழ் பெயரா இருக்கக்கூடிய வெற்றி அப்படிங்கிற பேர்ல மாத்திருக்காங்க. ஆடு மற்றும் செம்மறி ஆடு வளர்ப்பு ஊக்குவிப்பு திட்டம், அது வந்து ஏற்கனவே ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது முதல்ல கொண்டு வந்து திமுக ஆட்சியில் அது நிறுத்தப்பட்டது. இப்போ வந்து அது வெற்றி மகளிர் ஆடு வளர்ப்பு மாடு வளர்ப்பு திட்டம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி கலைஞர் கனவு இல்லம் திட்டம் அப்படிங்கிறது ஏற்கனவே இருந்துச்சு, அது டிஎம்கே பேர்ல வச்சிருந்தாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்திரா ஆவாஸ் யோஜனா நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ ஏற்கனவே வந்து இந்திரா ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சிருந்துச்சு. அதை தொடர்ந்து இப்போ வந்து பிஎம் கர் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் பேர்ல, பிரதமருடைய பேர்ல இல்ல, பிரதமர் அப்படிங்கிற பதவியில பிஎம் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி போட்டு நிக்குது. தமிழ்நாட்டுல அந்த ஸ்கீம் வந்து இவங்க அறிவிச்சிருக்காங்க. நம்ம டிஎம்கே பேர்ல கலைஞர் கனவு திட்டம்னு வச்சிருந்தாங்க, அது இப்ப வெற்றி இல்ல திட்டம் சொல்லிட்டு. சோ கலைஞர் அப்படிங்கிறது வெற்றியின் மாதிரி இருக்கு பாக்குறோம். திமுகவுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த விமர்சனம் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு தெரியும், இந்த ஜனநாயகன் படம் வந்த பிறகு பிளாஸ்ட் அப்படிங்கிறது வந்து இருந்துச்சு. திரு ஸ்டாலின் அவர்கள் வேஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த தமிழக அரசின் தாவேக அரசின் பட்ஜெட் வேஸ்ட் அப்படின்னு திமுக தலைவருடைய கமெண்டா நம்ம வந்து பாக்குறோம். அவங்க வந்து ரொம்ப ஆச்சரியமா வந்து தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்வாங்க, நோ டவுட். திரு உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் தன்னுடைய எதிர்ப்பை பேசுறார், வெறும் பேரைத்தான் மாத்துறாங்க அப்படின்னு. நமக்கு வந்து 2 விஷயம் வந்து நினைவில் வரும். ஒண்ணு, திமுக தலைவர் வந்து தொடர்ந்து பலமுறை சொல்லிட்டு இருக்கிறது நடப்பதே திமுக ஆட்சி தான், நாங்க எங்களுடைய ஆட்சி தான் அப்படின்னு. ஆனா பட்ஜெட் வந்து வேஸ்ட், அரசாங்கம் வந்து வேஸ்ட், செயலிழந்து விட்டது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எங்க ஆட்சின்னு ரீல்ஸ் சிஎம்னு விமர்சிக்கிறார். ஆமா, திரு உதயநிதி அவர்கள் வந்து இந்த ஆட்சியில ஒண்ணுமே உருப்படியா நடக்கல, இந்த பட்ஜெட்ல எதுவுமே உருப்படியா இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. திமுக தலைவர் வந்து பட்ஜெட் வந்து வேஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா திரு உதயநிதி அவர்கள் வந்து நான் எங்க ஸ்கீமை பூரா அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு, பெயரை மட்டும் மாத்திட்டு. சோ உங்க பட்ஜெட்டை உங்க ஸ்கீமை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்கன்னா அது வேஸ்ட் எப்படி ஆகும் அப்படிங்கிற கேள்வி வருது. அதே சமயத்துல வந்து இந்த உங்க பட்ஜெட் உங்க ஸ்கீம் எல்லாம் தொடர்ந்து செயல்படுத்துறாங்க அப்படின்னா அது பாராட்டிற்குரியது வரவேற்குரியதுன்னு இல்லாம அது வந்து எப்படி வேஸ்டா மாறும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. சோ பொலிட்டிக்கல் விமர்சனங்கள் ஆப்வியஸா அங்க இருக்குங்கிற பாக்குறோம். எஸ், திரு ஸ்டாலின் அவர்களுடைய அறிக்கை என்ன வந்திருக்கிறது? இன்று சட்டமன்றத்தில் வாசிக்கப்பட்ட தமிழக பட்ஜெட் பற்றி ரீல்ஸ் சிஎம்க்கு புரியும் மொழியில் சொல்ல வேண்டும் என்றால் பிளாஸ்டாக இருக்கும் என எதிர்பார்த்த மக்களுக்கு வேஸ்ட் என சொல்லும்படிதான் இருக்கு அப்படின்னு விமர்சித்திருக்கிறார். இந்த அறிக்கை விஷயங்களே பார்த்தோம் அப்படின்னாலே இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தூய தமிழில் இருந்து வந்த திமுகவின் அந்த டெம்ப்ளேட் மாற்றப்பட்டு ஜென்சி மொழியில் இருக்கு அப்படின்றது ஒரு முக்கியமான டீகோடிங் பாயிண்ட். அதனுடைய அடுத்த பார்ட் ஸ்டாலின் அவர்களோ மற்றவர்களோ பேசும்போது மட்டும் இல்லாமல் அவருடைய அறிக்கைகள் கூட அப்படியே வருதுங்கிற ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியதா இருக்கு. எஸ் சார், அது மட்டுமல்ல அவரோட அறிக்கையில, அது மட்டுமல்ல இது திராவிட மாடல் அரசின் திட்டங்களின் ரீமேக் வெர்ஷன் பட்ஜெட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதல் பார்ட்ல இது வேஸ்ட் பட்ஜெட் என குறிப்பிடுகிறார்.
ரெண்டாவது பார்ட்ல இது திராவிட மாடல் அரசின் ரீமேக் அப்படின்னு சொல்றாரு. தங்களது அரசின் தொடர்ச்சியாக ரீமேக்காக வருதுன்னு சொல்லிட்டார். முதல் பத்தியிலே வேஸ்ட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. சோ எதை வேஸ்ட் சொல்றாரு அப்படின்றத திரு ஸ்டாலின் அவர்கள் தான் விளக்கணும். மக்கள் மொழியில் சொல்ல வேண்டும் என்றால் விவசாயிகள் பிரச்சனை, மின்கட்டண குளறுபடி பிரச்சனை, விலைவாசி உயர்வு பிரச்சனை என எதை பற்றியும் கவலையின்றி மாநிலத்திற்கு தேவையான புதிய தொலைநோக்கு திட்டங்களையும் அறிவிக்காத பட்ஜெட்டாக இது இருக்கிறது என விமர்சித்திருக்கிறார் திரு ஸ்டாலின். 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை, வேலையில்லா இளைஞர்களுக்கு 4000 ரூபாய், ஆண்டுக்கு 6 இலவச சிலிண்டர், முழு பயிர்க்கடன் தள்ளுபடி என முக்கிய வாக்குறுதிகள் எதை பற்றியும் மூச்சே விடாத பட்ஜெட் அப்படின்னு விமர்சித்திருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள். திமுக ஆட்சியிலுமே பார்த்தோம் அப்படின்னா 18 மாதங்கள் ஆட்சிக்கு வந்து 18 மாதங்கள் கழித்துதான் மகளிர் உரிமை தொகை ஒரு பெண்ணுக்கும் ஒரு மாதமும் 1000 ரூபாய் கொடுக்கப்படும் என வாக்குறுதி அளித்து தகுதி வாய்ந்த பெண்களுக்கு என 18 மாதம் கழித்து கொடுத்தார்கள் அப்படின்றத பார்த்தோம். இந்த இதுல இப்போ தாவேகாவையும் முதல் பட்ஜெட்லயே கொடுக்கணும் அப்படின்னு ஒரு விமர்சனம். மொத்தத்தில் முதல் பட்ஜெட்ல கொடுக்காட்டாலுமே கூட நம்ம ஏற்கனவே சொன்னது போல எப்ப கொடுப்போங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பு, அதாவது ரோடு மேப்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம ஒரு அவுட்லைன் நம்ம வந்து இப்ப நம்ம வந்து நிச்சயமாக 5 ஆண்டுகள் இருக்கக்கூடிய ஆட்சிக்கு ஒரே ஆண்டுலயே எல்லா ஸ்கீமையும் நிறைவேற்றணும்னு எதிர்பார்க்கறது வந்து நியாயம் இல்லை. அதே சமயத்துல அவர்கள் எந்த திட்டத்தில் இருக்கிறார்கள் சொல்லணும். இப்ப நாராயண திருப்பதி பாஜக வந்து தன்னுடைய விமர்சனத்தை வச்சார். இது வந்து வருவாய் பற்றாக்குறை அதிகரிச்சுட்டே இருக்குது, கடன் அதிகரிச்சுட்டே இருக்குது, மூலதன செலவுகள் நீங்க எதுவும் செஞ்ச மாதிரி தெரியல, இருக்கிற ஸ்கீமா மாத்திருக்கீங்க, இல்லாட்டி வந்து ஸ்டிக்கர் மட்டும் தான் மாத்திருக்கீங்க. அப்போ வந்து நீங்க வருவாயை பெருக்குவதற்கு என்ன வழி வச்சிருக்கீங்க? சாராயம் வச்சு எவ்வளவு காசு பாத்திர முடியும், பத்திரப்பதில் எவ்வளவு காசு பாத்திர முடியும்? இந்த கேள்விக்கு வந்து நம்ம பதில் தர வேண்டியிருக்க அப்படின்னு சொல்றோம். அப்போ மூலதன செலவுகள் வந்து வழி இல்லாமல் இருக்கும் போது கடன் எப்படி குறையும்? அப்ப இவ்வாறு பார்த்திருக்கோம். இந்த அரசாங்கம் இப்ப அறிவிச்சிருக்கு 1,75,000 கோடி ரூபாய் கடன் வந்து இந்த ஆண்டுல நாங்க வாங்க போறோம் சொல்லியிருக்காங்க. அதுல வந்து 55,000 கோடி ரூபாய் கடன் அடைக்கப்பட்டிருக்காங்க. சோ இந்த ஆண்டே பாத்தீங்கன்னா அது அடுத்த ஆண்டு பட்ஜெட்ல ரொம்ப தெளிவா 1,20,000 கோடி ரூபாய் கடன் கூடி இருக்கும். 10 லட்சம் கோடி ரூபாய் கடனா இருக்குதுன்னு அது 11 லட்சம் கோடி ரூபாயா 1 இயர்ல மாறிடும். அப்ப வந்து ஆண்டுதோறும் வந்து 1,4 லட்சம் 1,5 லட்சம் கோடி ரூபாய் கடன் கூடிட்டே போகும்போது இந்த ஆட்சியோட நிறைவு காலத்துல 10 லட்சம் கோடி கடன்கிறது 18 லட்சம் கோடி கடனா வரைக்கும் போய் நிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்ப ஆல்டர்னேட்டிவ் வழி என்ன அப்படிங்கறத கேட்கிறார். அதான் திமுக தலைவர் சொல்லியிருக்காரு நினைக்கிறேன். எஸ் சார். இதுல குறிப்பா நம்ம சொல்லணும் அப்படின்னா நிறைய ஒரு வித்தியாசமான ஸ்கீம்ஸ் எல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஏஐ நகரம் அமைக்கப்படும். அதற்கு ஏஐ நகரத்துல பாத்தீங்கன்னா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வரவேற்க வேண்டிய விஷயம். நம்ம வந்து ஃபின் சிட்டி அப்படின்னு ஃபின்டெக் சிட்டின்னு சொல்லுவாங்க. நிதிக்கான ஒரு நகரத்தை உண்டாக்குறது. நம்ம வந்து இங்க வந்து நம்ம பார்த்திருக்கிறோம் டெக்னாலஜிக்கான ஒரு விஷயம். வந்து நம்ம சென்னையில பார்த்தா ரொம்ப பெரிய அளவில் வரவேற்பட்டது. பில் கேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தாருங்கிற பாக்குறோம். அது மாதிரி எல்காட் நிறுவனத்தோட சேர்ந்து பண்ணியிருந்தாங்க டைடல் பார்க். நமக்கு சோ அந்த டைடல் பார்க் நாடு முழுக்க மாநிலம் முழுக்க டைடல் பார்க் வந்து சோ என்னைக்கு தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்ததோ அன்னைக்கு டைடல் பார்க். அதற்கு பிறகு வந்து என்னைக்கு பொருளாதார தொழில்நுட்பம் அப்படிங்கிறது வளர்ந்ததோ அன்னைக்கு வந்து ஃபின் சிட்டி அப்படிங்கிற கொண்டு வராங்க. இன்னைக்கு ஏஐ வந்து வளரும் போது அதற்கான ஒரு முயற்சி வந்து சரிதான். அதற்கான சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்வதற்காக 5 கோடி ரூபாய் மட்டும் அலாட் பண்ணிருக்கு. சோ முதல்ல வந்து இதுக்கு சாத்தியக்கூறு இருக்கா, தேவை இருக்குதா அப்படின்னா அது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு ஏஐ பொறுத்த அளவுக்கு என்ன செய்யறோம் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி அது அடுத்த கட்டம் இருந்திருக்காது. தொழில்நுட்பத்துடைய அந்த வேகம் வந்து குதிரையை தாண்டி, சிறுத்தையை தாண்டி, அது வந்து புயல் தாண்டி மின்னல் வேகத்துல போயிட்டு இருக்குங்கிற அந்த ஏஐங்கிற டெக்னாலஜி. அப்ப அதற்காக ஒரு நகரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முழு கட்டமைப்பை கொண்டு வந்தால் அது சரி வருமா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு 5 கோடி ரூபாய் அலாட் பண்ணிருக்காங்க. நம்ம பார்க்கணும், கவனிக்கணும். இதற்கு முன்னாடி இஃப் ஐம் நாட் ராங் சந்திரபாபு நாயுடு அவர்கள் முன்னிலையில பாரத பிரதமர் நரேந்திர மோடியும் அம்பானி அவர்களும் வந்து அமெரிக்கால இருந்து நிறுவனங்கள்லாம் வந்து நம்ம தமிழ்நாடு ஆந்திரால வந்து ஒரு பெரிய தொழில் நகரம் அமைக்கிறது, குறிப்பாக இந்த ஏஐ டெக்னாலஜிலேயே கொண்டதற்கான ஒரு முயற்சி எல்லாம் அவர் பண்ணியிருந்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ல. சோ இந்தியாவின் முதல் ஏஐ நகரம் சொல்றாங்க. நம்ம வந்து ஆந்திரால முயற்சி பண்ணக்கூடிய நகரத்துக்கும் இந்த நகரத்துக்கும் எந்த மாதிரியான வித்தியாசம் வரப்போகுது அப்படிங்கிற பாக்குறோம். கட்டாயமா வரவேற்கப்பட வேண்டியது. ஆனால் அது துரிதகதியில் செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் அந்த டெக்னாலஜியை நீங்க அடாப்ட் பண்ணிக்கலாம் நினைக்கிறதுக்குள்ளே இந்த டெக்னாலஜி வந்து அப்கிரேட் ஆயிருதுங்கிற பாக்கணும். அவ்வளவு வேகத்துல ஏஐ செயல்படும் போது ஏஐசிடிக்கான பார்வை சரி, அது வேகம் இன்னும் அதிகமா இருக்கணும். அது எப்படி வருதுங்கிற we have to wait and watch. அட்டகாசமான அரசியல்வாதியாக அதிரடி பயிற்சி பட்டறை பியூர் பாலிடிக்ஸ். அடுத்த வகுப்புகள் விரைவில் ஆரம்பம். தொடர்புக்கு 7388824242. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான். நம்ம வந்து பட்ஜெட்ல 1 ரூபாய் அப்படிங்கிறது இருந்துன்னா அது எந்த மாதிரியான வரவு வைக்கப்படுது அப்படின்னு நம்ம பாக்குறோம். அந்த 1 ரூபாய்ங்கிறது பட்ஜெட்ல எப்படி வருது அப்படின்னு பார்த்தா வருமானமா வரக்கூடியது மாநிலத்துடைய சொந்த வருவாய் தான் 43.3% வந்து இருக்குது. கடன் மூலமா வரக்கூடியது இது வந்து வருமானம்னு பார்க்க கூடாது, ஒரு சுமையா தான் பார்க்கணும். ஆனா வேற வழி இல்லாம ஒரு ரிலீஃபா நீங்க பார்க்கலாம். அந்த பொது கடன் வந்து 33.1% இருக்குது அந்த 1 ரூபாயில. மத்திய வரிகள்ல மாநிலத்தோட பங்கு இந்த ஜிஎஸ்டி மாதிரி அப்புறம் டாக்ஸ் டைவல்யூஷன் மாதிரி
சொல்றோம் இல்லையா, அது வந்து 11.9% வந்து வருதுன்னு பாக்குறோம். அப்புறம் மத்திய அரசுடைய மானியங்கள் மூலமா 6.3% வருதுங்கிற பாக்குறோம். மாநிலத்தின் சொந்த வரி அல்லாத வருவாய் அது வந்து 5.3% வருதுங்கிற பாக்குறோம். கடன்களின் வரவு மூலதன வருவாய் வந்து 0.1%. இந்த மூலதன வருவாய் கூட்டினா மட்டும்தான் மத்ததெல்லாம் வந்து வரும் அப்படிங்கிற பாக்குறோம். அதான் ரொம்ப முக்கியமான பிரச்சனையா இருக்குது. அந்த மூலதன வருவாய்ங்கிறது இல்லாம இருக்கிற முக்கியமான பிரச்சனையா இருக்குது. அதே மாதிரி ₹1 செலவு எப்படிங்கிற பாத்துறோம். ₹1 வந்தா அந்த ₹1 எப்படி எல்லாம் வருதுங்கிற பார்த்தோம். அந்த ₹1 செலவாச்சுன்னா அந்த ₹1 எப்படி செலவாகுது, எங்கெங்கெல்லாம் அந்த செலவு போகுதுன்னு பார்த்தா அது தெரியும். நமக்கு வந்து என்ன காசு எங்க இருந்து வருது அப்படிங்கிறதே, காசு எங்க போகுதுங்கிறத பாத்துறோம்னா நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். உதவித்தொகைகள் அண்ட் மானியங்கள் இதுக்கு தான் 33.2%, அதாவது ₹31 செலவாச்சுன்னா அதுல 33 காசு வந்து உதவித்தொகைக்கு மானியங்களுக்கு மட்டுமே போகுதுன்னு பாக்குறோம். இந்த மானியங்களையும் உதவித்தொகையை கூட்டிகிட்டே இருக்கிறாங்கன்னு பாக்குறோம். மூலதன செலவுகள் அப்படி போக மாட்டுது அப்படிங்கிற பாக்குறோம். அதான் முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம். ஊதியம் சம்பளத்துக்கு வந்து போகுது, சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் தனி, அது ரெண்டும் சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26%. ஊதியம் வந்து 17.3%. நம்ம வந்து ₹1 வருமானம் வந்துச்சுன்னா அதுல ₹17 பைசா வந்து சம்பளத்துக்கே போயிருது, 8 பைசா வந்து ஓய்வூதியத்துக்கு போயிருது. ரெண்டு சேர்த்தா 25 பைசா. ₹1 வருமானத்துல 25 பைசா செலவு சம்பளத்துக்கும் ஓய்வூதியத்துக்கும் போயிருதுங்கிற பாக்குறோம். வட்டிக்கு மட்டுமே 15 காசு போகுதுங்கிற பாக்குறோம். ₹1 9%, அதாவது 11% அப்படின்னு வச்சுக்கோங்க. கடன்களை திருப்பி செலுத்துறதுக்கே 10% வந்து போயிருது. ₹1 வந்தா 10 பைசா தான் கடன்களை திருப்பி செலுத்துறான்னு பாக்குறோம். செயல்பாடுகள் மற்றும் பராமரிப்புக்கு 3.8%, கடன் வழங்குறது நாம கொடுக்கறது மூலமா 1.9% இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். எஸ் சார். தமிழகம் மொத்தம் இந்த நிதியாண்டுல மட்டும் பார்த்தோம்னா ₹1,73,445 கோடி ரூபாயை கடனாக வாங்க போகுது இந்த நிதியாண்டுல. இந்த பட்ஜெட்ல தாக்கல் செஞ்சதுல கணக்குல எஸ் ஃபினான்ஷியல் இயர்ல ஏப்ரல் 1 தொடங்கிய இந்த ஆண்டுல அடுத்த ஆண்டு மார்ச் 31 வரை மட்டுமே பார்த்தோம்னா ரிவைஸ்டு பட்ஜெட்டுக்கு முன்னாடி ப்ரப்போஸ்டு பட்ஜெட்ல ₹1,73,445 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட 1.25 லட்சம் கோடி ரூபாய் வாங்க போறாங்க. எஸ் 175 பக்கத்துல இருக்காங்க. 173 lakh crore அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். இது தமிழகத்தின் மொத்த பாப்புலேஷன் பார்த்தோம் அப்படின்னா 7.76 கோடி பேர் இருக்கும். 7,76 லட்சம் பேர் இருக்கும் அப்படின்றது இருக்கக்கூடியது பிஃபோர் சென்சஸ் இருக்கக்கூடிய நம்பர், சென்சஸ்க்கு முன்னாடி வரக்கூடிய இருக்கிற நம்பர். இந்த அவைலபிள் நம்பரை வச்சு சமீபத்துல இந்த ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணப்போ தாவேக அரசாங்கம் திமுக ஆட்சியில இவ்வளவு கடன் வாங்கினாங்க அப்படின்ட்டு தமிழன் படத்தோட பாணியில ஒரு தலைக்கு இவ்வளவு கடன் அப்படின்னு ஸ்டைல்ல பிறக்க போற ஒவ்வொரு குழந்தை பேர்லயும் ஏற்கனவே கடன் இருக்கு, இவ்வளவு கடன் இருக்கு அப்படின்னு ஒரு ஆதார் கார்டு வாங்குறதுக்கு முன்னாடியே சேதாரம் வந்து ஆரம்பிச்சிருச்சு. எப்படி வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அன்று வந்து அளவு காட்டுவதற்காக ஒவ்வொரு தலையிலையும் 15 லட்சம் போட முடியும், அந்த அளவுக்கு பணம் அங்க இருக்குன்னு சொன்னாரோ, அப்படி அளவு காட்டுவதற்காக தாவேகாவும் வந்து திமுக ஆட்சியில் இவ்வளவு கடன் வாங்கியிருக்கு, அதாவது இவ்வளவு ரூபாய் ஒரு தலை மீதும் ஒரு நபர் மீதும் இவ்வளவுன்னு சொன்னாங்க. அந்த ஒப்பீட்டுப்படி பார்த்தோம்னா இந்த ஆண்டுல தாவேகா அரசு வாங்கக்கூடிய கடன் 1,73,000 கோடி. அதாவது தமிழகத்துல ஒவ்வொரு நபர் மீதும் இந்த ஆண்டு மட்டும் 22,525 ரூபாய் வந்து கடனாக வாங்க இருக்கிறது ஒவ்வொரு தலை மீதும். அது இந்த வருஷத்துக்கான கடன், இந்த வருஷத்துக்குள்ள மட்டுமே வாங்க போகுது. ஆமா, ஓவரால் கடன் நீங்க பாத்தீங்கன்னா அதுவே ₹1,00,000 மேல போய் நிக்கும். இந்த வருஷம் இவங்க வாங்க போறோம். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பாத்தீங்கன்னா 1.25 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்க போறாங்க. அது வந்து தெளிவா இவர்களே அறிவித்திருக்கிறது. திரு மரிய வில்சன் அவர்கள் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யும்போது என்ன செஞ்சாரு, லாஸ்ட் 5 இயர்ஸ்ல மட்டும் தமிழ்நாடு கவர்மெண்டோட கடன் டபுள் ஆயிடுச்சு அப்படின்னாரு. அதாவது 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருந்துச்சு 2021ல, 2026ல அது 10 லட்சம் கோடியா மாறிடுச்சு அப்படின்னு சொன்னார். அப்ப என்ன நடந்தது, டபுள் ஆயிடுச்சு அப்படின்னு. அப்ப இப்ப வந்து அரசாங்கம் இதே அளவுதான் கடன் வாங்கன்னு வச்சுக்கணும், இந்த அளவு கூட வாங்கன்னு வச்சுக்க வேண்டாம். இன்னைக்கு 1,75,00,000 சாரி 1.25 லட்சம் கோடி வந்து கடன் வாங்க போறோம் இப்ப அறிவிச்சிருக்காங்க. நம்ம வந்து நாளைக்கு சரி பண்ணி சீர்படுத்தி நம்ம வந்து ஆண்டுதோறும் வந்து 1.5 லட்சம் கோடி ரூபாய் தான் கடன் வாங்க போறோம்னு வச்சுக்கணும் ஒரு பேச்சுக்கு. இப்போ 1.25 லட்சம் கோடி கடன் வாங்குறவங்க 1.5 லட்சம் கோடி தான் வாங்க போறான்னு வச்சுக்கிட்டீங்க. 5 வருஷத்துக்கு 5 1 5 5 வந்து 2.5 7.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்குவாங்க. அதாவது இந்த 5 வருஷம் முடிஞ்ச பிறகு கம்மியான அளவு கணக்கு போட்டா தாவேகா ஆட்சி முடியும் போது தமிழ்நாடு அரசுடைய கடன் வந்து 10 லட்சம் கோடி ரூபாயில இருந்து 18 லட்சம் கோடி ரூபாய் மாறி இருக்கும். அது தாவேகா அரசுடைய நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் சொன்ன அந்த கணக்கின் படியே நம்ம பார்த்தோம்னா 10 லட்சம் கோடி ரூபாய்ங்கிறது 18 லட்சம் கோடி ரூபாய் மாறி இருக்கும். 1.5 லட்சம் கோடி இன்னும் ஆவரேஜ் பெர் இயர் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அதுவே வந்து கிட்டத்தட்ட வந்து 8 லட்சம் கோடி ரூபாய்க்கு வந்து 7.5 லட்சம் கோடியாவது அட்லீஸ்ட் வந்து நிக்கும் பாக்குறோம். அப்ப 10 லட்சம் கோடி கடன் வாங்கியது என்று திமுக அரசை குற்றம் சொன்ன தாவேகா 17 லட்சம் 18 லட்சம் கோடியில போய் நிப்பாட்ட போகுது அப்படின்னு பாக்குறோம். இதுதான் வந்து இவர்கள் சொன்ன மாற்றமா அப்படிங்கிற கேள்வியை தான் திமுக வந்து எழுப்புறாங்க. எஸ் சார், இந்த நம்பரை திருப்பி அவுட்லைன் பண்றோம் அப்படின்னா இன்று அறிவிக்கப்பட்ட திட்டங்களில் ஒன்று, அறிவித்த வாக்குறுதிகளில் ஒன்றை நிறைவேற்றி இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முக்கியமானது
அண்ணனின் சீர் அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிவித்து பெண்களின் திருமண நாளில் பெண்களுக்கு 8 கிராம் தங்க நாணயமும் ஒரு திருமண தன்னைக்குன்னு புரிஞ்சுக்கணும். திருமண நாள்லாம் நீங்க வெட்டிங் டே புரிஞ்சுட்டு எவரி வெட்டிங் டே திருமண நாள் அப்படியே இங்கிலீஷ்ல போட்டு நான் வந்து வெட்டிங் டே புரிஞ்சுட்டு அப்ப எவரி வெட்டிங் டே கொடுப்பா அண்ணன் வந்து வெட்டிங் டே கொடுப்பாருன்னா 1 பவுன் அப்படிங்கிறது வந்து ஒண்ணுமே இல்ல. அதிமுக ஆட்சியில அம்மா ஜெயலலிதா அவர்கள் இருந்த போது தாலிக்கு தங்கம் திட்டம் இருந்ததை இப்ப அறிவிச்சிருக்காங்க. எஸ் அது வந்து ஒதுக்கப்பட்டிருக்குது. 812 கோடி ரூபாய் வந்து நிதியாக ஒதுக்கப்பட்டிருக்குது. 812 crore. இவ்வளவு பெரிய பினான்ஸ் ஸ்ட்ரெஸ்ல இது வந்து ஒரு பாப்புலிஸ்டான இந்த அறிவிப்பு, இது வந்து ஒரு கண்டினியூஷன் அப்படின்னு பாக்கணுமா, நடுவுல இல்லாம இருந்ததுன்னு பாக்குறோம். இப்போ வந்து திருப்பி வந்திருக்கு. இது எப்படி நம்ம வந்து 800 கோடி ரூபாய்ங்கிறது 2.25 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் இருக்கக்கூடிய ஒரு அரசுல வந்து 800 கோடி ரூபாய்ங்கிறது பெரிய பிரச்சனை இல்லை. ஏன்னா ஏற்கனவே இருந்த ஸ்கீம் தான், அதை வந்து சமாளிக்கலாம். பட் என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பலமுறை சொன்னது போல தமிழக அரசு உடனடியாக செய்ய வேண்டியது முதியோர் ஓய்வூதிய திட்டம், விதவை பென்ஷன் திட்டம், மகளிர் உரிமை திட்டம், தாலிக்கு தங்கம் திட்டம், இது மாதிரி எல்லா திட்டங்களையும் முதல்ல பயனாளிகளை ரிவைஸ் பண்ணுவது. நம்ம வந்து பார்த்திருக்கோம், விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் மத்திய அரசு கொடுக்கிறது, பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு வந்து கொடுக்குன்னு பாக்குறோம். அந்த 6000 கோடி ரூபாயில தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட ஊழல் நடந்து ஏகப்பட்ட தவறான பெயர்கள் சேர்க்கப்பட்டு அந்த தவறான பெயர்கள்லாம் கண்டறிந்து இந்த ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் பேங்க் அக்கௌண்டையும் மட்டும் இணைத்ததன் மூலமா அவர்கள் கண்டறியப்பட்டு அந்த போலி பயனாளிகள் நீக்கப்பட்டாங்கன்னு பார்த்தோம். தமிழ்நாட்டுல வரலாற்று முதல் முறையாக பயனாளிகள் எண்ணிக்கை குறைஞ்சதுங்கிற பாக்குறோம். 2வது அவங்களுக்கு நினைவுல இருக்கும், இந்த ரேஷன் கார்டையும் ஆதார் கார்டையும் சேர்த்தது மூலமா தமிழ்நாட்டுல 10 லட்சம் ரேஷன் கார்டோட எண்ணிக்கை குறைஞ்சதுன்னு பாக்குறோம். 10 லட்சம் போலி ரேஷன் கார்டோட எண்ணிக்கை குறைஞ்சுங்கிற பாக்குறோம். எஸ்ஐஆர் திட்டத்தின் மூலமா கிட்டத்தட்ட 6% ஓட்டு உள்ள வந்துருச்சு. அப்படின்னா என்ன காரணம்னா, அது விஜய் அவர்களுக்காக முன்னெடுத்து வந்ததுல நார்மலா 70% ஓட்டு வந்து 15% ஓட்டு வெளியே போயிருச்சு. 15 லட்சம் ஓட்டு வந்து போட்டாங்கனாலே அது வந்து பர்சன்டேஜ் குடிச்சுப்பாங்க. அப்ப வந்து இந்த ரீசெக் பண்றது மூலமா, அது எஸ்ஐஆர் ஸ்கீமா இருக்கட்டும் அல்லது ரேஷன் கார்டு ஸ்கீமா இருக்கட்டும் இல்லாட்டி ஆதார் ஜாம் ஸ்கீமா இருக்கட்டும், இந்த ஸ்கீம்ல எல்லாமே ஒவ்வொரு பயனாளிகளை ரீசெக் பண்றது மூலமாவே நிறைய போலிகளை கழிக்க முடியும். சொல்றாங்களே லீக்கேஜ்னு. இந்த தாலிக்கு தங்கம் திட்டத்துல இருந்து மகளிர் உரிமை திட்டத்துல இருந்து எல்லா இடத்துலயும் பயனாளிகளை உறுதி செய்து உண்மையிலேயே வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்களா, அரசு பணியில இல்லாம இருக்காங்களா, ஓய்வூதியம் வாங்காம இருக்காங்களா, வருமான வரி கட்டாம இருக்காங்களா, வருமான வரி கட்ட வேண்டிய தேவை இல்லாதவங்களா இருக்காங்களா, வருமானம் கட்டாமலா இருக்காங்கன்னா அந்த மாதிரி மாத்தி புரிஞ்சு கூடாது. வருமான வரி கட்ட வேண்டிய தேவை இல்லாதவங்களா இருக்கிறாங்களா, அந்த மாதிரியான விஷயங்களை அடையாளம் கண்டுட்டு அவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்தால் தாலிக்கு தங்கம் திட்டம் வந்து ஏற்கனவே இருந்த திட்டத்துடைய நீட்சி. இப்ப உருவாகி இருக்கக்கூடிய இந்த தாய் மாமன் சீர், இப்ப நீங்க அண்ணன் சீர் அப்படிங்கிறது ஒண்ணு, அப்புறம் தாய் மாமன் சீர் அண்ணன் சீர் அப்படிங்கிறது வந்து பெண்களுடைய திருமணத்திற்காக 8 கிராம் அதாவது 1 பவுன் நகையும் ஒரு பட்டுப்புடவைன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஏற்கனவே இருந்தது, பட்டுப்புடவை அடிஷனலா சேர்த்திருக்கான்னு பாக்குறோம். தாய் மாமன் சீர் அப்படிங்கிறது ஒவ்வொரு அரசு மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு பெண் குழந்தைக்கும் வந்து 1 கிராம்ல வந்து ஒரு காயின் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு மோதிரம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த ஸ்கீம் புது ஸ்கீமா பாக்குறோம். நம்ம வந்து இதற்கு முன்னாடி ஸ்கீமா பாக்குறோம். செப்டம்பர் மாசம் தான் வந்து அண்ணா பிறந்தநாள தான் துவக்குவாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். சோ அந்த ஸ்கீம் வந்து அதிகாரப்பூர்வமா இல்லாம திரு ஆனந்த் அவர்கள் கடந்த முறையே திரு விஜய் அவருடைய பிறந்தநாள் போதே வந்து ஒரு இன்ஃபார்மலா வந்து பண்ணாங்கன்னு பாக்குறோம். அந்த அண்ணன் சீர் உட்பட பல விஷயங்களுக்கான நிதி வந்து எங்க வரும்னா, இவர்கள் சொல்லக்கூடிய அந்த லீக்கேஜ், இந்த பயனாளிகள் எண்ணிக்கையை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்கீம்லையும் ஃபில்டர் பண்ணாங்கன்னா அதுலயே பாதி அமௌண்ட் ரெடி பண்ணிட முடியும். எஸ், இந்த திட்டம் அப்படின்றது ஒரு முக்கியமானதாக இருக்கு அப்படின்றத பாக்குறோம். அதே போல தாய் கேர் அப்படின்னு ஒரு திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 23 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பாக்குறோம். கருவுற்ற பெண்களுக்கான சேவை மற்றும் உதவி மையங்கள் மாநிலம் முழுவதும் அமைக்கப்படும் என இந்த பட்ஜெட்ல. இதுல வந்து எனக்கு அது புதுசா என்ன இருக்கும்னு தெரியல. ஏற்கனவே நம்ம வந்து தாய் சேய் நலத்திட்டம்னு ஒண்ணு இருக்குது, ஆரம்ப சுகாதார நிலையங்களை பாக்குறாங்க. இவங்க என்ன சொன்னா, கருவுற்ற பெண்களை நாங்க கடைசி வரைக்கும் கண்காணிப்பு பண்றாங்க. அது வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஸ்கீமா இருக்குது. ஒரு ஏரியால யாராவது பிரெக்னன்ட் லேடி வந்து பார்த்தாங்கன்னா தனியார் மருத்துவமனையும் அரசு மருத்துவமனையும் அங்க உடனடியா டேட்டா போயிடும். இதுல ஒரு 2வது பாயிண்ட் சார், அதான் நீங்க இப்ப சொல்றதுக்கு முன்னாடி நான் இன்டர் பண்ண நினைக்கிறேன். மகப்பேறு நாள் நெருங்கும் வேளையில் தங்கியிருந்து பயன் பெறலாம் அப்படின்னா, அந்த நெருங்கும் நேரத்துல இந்த சென்டர்ல இருக்கலாம் அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ல இருக்கலாம்ன்ற கேள்வி வருது. இல்ல, அதுதான் சொல்றேன். நம்ம வந்து ஒன்று இன்னைக்கு இன்ஸ்டிடியூஷனலைஸ் டெலிவரி தான் வந்து நம்ம முக்கியமா வலியுறுத்துறோம். வீட்டிலேயே உட்கார்ந்து பிரசவம் பார்க்கறது குற்றம் இல்லை, ஆனால் அதை வரவேற்பதில்லை, அது வந்து என்கரேஜ் பண்றது இல்லை. அவங்க அரசாங்கம் என்ன இன்ஸ்டிடியூஷனலைஸ் டெலிவரி தான் வேணும்ன்றாங்க. அதுல ஏற்கனவே இந்தியாவிலே நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு. மோர் தென் 95%, 98% வந்து இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி தான் இருக்குது. ஒன்னு ரொம்ப 1-2 சில தான் போகிற பஸ்ல போற ட்ரெயின்ல இல்ல வீட்லயே வச்சு யூடியூப் பார்த்து அப்படின்னு ஏதாவது 1-2 தான் வந்து ஓடிட்டு பாக்குறோம். 95% அப்படிதான் இருக்குது. சோ அந்த ஏற்கனவே சொன்னது போல தாய் சேய் நடவடிக்கைகள் ஏற்கனவே இருக்குது, ஆரம்ப சுகாதார நிலையங்கள் ஏற்கனவே இருக்குது, கருவுற்ற பெண்களுடைய கண்காணிப்பு ஏற்கனவே இருக்குது. அவங்க எல்லாமே கண்காணிச்சுட்டு கடைசி வரைக்கும் அவங்க டெலிவரி பார்க்குற வரைக்கும் இந்த ஆஷா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நர்சுகள் அவங்க இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் வந்து பார்த்துட்டு அவங்க எல்லாம் வந்து கண்காணிச்சுட்டு ஏற்கனவே இருக்கிறாங்க. அந்த ஸ்கீமை தான் பேர் மாத்தி இருக்காங்களா, புதுசா வந்து ஒரு மையம் தூக்கி
ஒரு இடம் கொடுக்க போறேன், அங்க வந்து அவங்க டெலிவரியை பார்த்துக்கலாம்னு சொல்லல, என்ன கணக்கு தெரியல. அங்க வந்து பார்த்தா அவர் மட்டும், அந்த லேடி மட்டும் இருப்பாங்களா, அவருடைய கணவன் இருக்கணும், அவருடைய சகோதரன் இருக்கணும், தாய் மாமே அவங்க சீர்ஸ்னா 150 பேர் வந்து நிற்பாங்க. அதெல்லாம் பிராக்டிகலி சாத்தியமா அப்படிங்கிறது ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும் போது தெரியும். நம்ம வந்து எக்ஸிஸ்டிங் ஸ்கீம் தான் இது, நாங்க தனியா ஒரு இடமே ஒதுக்குறோம், நாங்க வந்து கொண்டு வரோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து பிராக்டிகலா எவ்வளவு தூரம் பாசிபிள் அப்படிங்கிறத we have to see. இதுல இன்னொரு திட்டம் புதிதாக அறிவிக்கப்பட்டிருக்கு, தொலை மருத்துவ பராமரிப்பு அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு. இதற்கு மொத்தமாக 33 கோடி தொலை ரூபாய். கிளை மருத்துவ பராமரிப்பு சொல்லி போயிட்டு நீங்க முதியோர்களுக்காக ஸ்பெஷலிஸ்டா பண்ணிருக்காங்க. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் மையம், கிளை, தொலை மருத்துவ கிளை, தொலை, ஐஎம் போட்டு எல்லாம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மையமும் இருக்கு, மையம் இருக்குதா. அப்ப ஏற்கனவே பாத்தீங்கன்னா அம்மா கிளினிக் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருக்கும்போது மருத்துவமனைகளுக்கான அந்த கேப் வந்து ஃபில்டர் பண்ணி, எப்படி இந்த காவல் நிலையங்கள்ல வந்து புறக்காவல் நிலையம் ஒன்று வைப்பாங்க, போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று இருக்கும், அவுட் போஸ்ட் ஒன்று வைப்பாங்க. அது போல வந்து மருத்துவமனை, அரசு மருத்துவமனை ஒன்று இருக்கும். அந்த அரசு மருத்துவமனைக்கு அக்கம் பக்கத்துல ஒரு கனெக்டிவிட்டி கொடுக்குறதுக்கு அம்மா கிளினிக் வச்சிருந்தாங்க. அதை அப்படியே அம்மா கிளினிக் பேர் வந்து உறுத்துது அப்படிங்கிறக்க அதை மாத்தி வந்து இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, வீடு தோறு போய் நாங்க போய் செஞ்சு நாங்க வந்து பிசியோதெரப்பி உள்பட மருந்து மாத்திரை கொடுக்குற உள்பட அதே ஸ்கீம் வந்து நாங்க இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி திமுக பட்ஜெட்ல மாத்தினாங்க. அதை தான் இப்போ வந்து சொல்லியிருக்காங்க, நம்ம ஒரு டாப் பொசிஷன் ஒன்று இருக்கும், அதுல 5 டாக்டர் இருப்பாங்க. அதற்கு பிறகு அந்த கிளை மருத்துவமனை எல்லாம் போய் அவங்க எல்லாம் நேரடியாக போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஏற்கனவே இருக்கிற ஸ்கீம் தான், வேறு விதமா பேரை மாத்தி கொண்டு வந்திருக்கான்னு பாக்குறோம். நம்ம வந்து கடந்த ஆட்சியில் செஞ்சாங்க இல்லையா, பிஎம் வந்து மருந்தகங்கள், மக்கள் மருந்தகங்கள் சொல்லிட்டு ஜனதா இது கொண்டு வந்தாங்களா, ஆமா ஜன் ஆசுதி. அதாவது தமிழ்நாட்டுல வந்து இவங்க வந்து உடனே முதல் மருந்தகங்கள் மாத்தினாங்களே, அத மாதிரி தான் பேரு, அதே சோறு அதே தான் பேரு. எஸ். அடுத்ததாக பார்த்தா நீர்வளத்துறைக்கு 9264 கோடி ரூபாய். ரொம்ப முக்கியமான துறையாக இந்த ஆண்டு இருக்கும். ஏன்னா எல்னினோ இயர் அப்படின்றது திருப்பி எல்லாருமே சொல்றோம். அப்படின்னா எல்னினோக்கு தமிழக பட்ஜெட்ல தனி ஒதுக்கீடு, அப்பார்ட் ஃப்ரம் நீர்நிலை, அப்பார்ட் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர், தனியாக எல்னினோவை எதிர்கொள்வதற்காக பட்ஜெட்டே ஒதுக்கப்பட்டிருக்கு. அது ரொம்ப முக்கியமான ஆண்டாக இந்த சூப்பர் எல்னினோ ஆண்டாக இருக்கிறது. இதுல நீர்வளத்துறைக்கு 9264 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்குன்னு பாக்குறோம். இதுல முக்கியமான விஷயம், காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே தடுப்பணைகள் கட்டப்படும், அதற்காக 10 கோடி ரூபாய் என்றும், நதிநீர் இணைப்பு அவசியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதற்காக 200 கோடி ரூபாய் அறிவிக்கப்பட்டிருக்கு. வைகை குண்டாறு நதி இணைப்பு திட்டத்திற்கு 150 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. இதுலதான் சௌமியா அன்புமணி அவர்கள் சொன்னார்கள், 1500 கோடி ரூபாய் தேவை, நீங்க வெறும் 150 கோடி ஒதுக்கீங்களே, அநியாயமா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெண்ணையாறு, செய்யாறு, பெண்ணையாறு, பாலாறு, தாமிரபரணி, வையாறு திட்டங்களுக்கு விரிவான திட்ட அறிக்கையின் தயார் செய்ய 50 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் அப்படின்னு இந்த 200 கோடி ரூபாய் பட்ஜெட்ல காவிரி, வைகை குண்டாறு உள்ளிட்ட அனைத்திற்கும் சேர்த்து 200 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 200 கோடி ரூபாய் ஒதுக்குறது வந்து ரொம்ப கம்மியானதா தெரியலாம். ஆனால் அந்த 200 கோடி ரூபாய் செலவழிக்கப்பட்டா பெரிய புண்ணியம் பாக்குறோம். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்னது காவிரி, குண்டாறு, வைகை, இது இந்த இணைப்பு திட்டம், இந்த கூவமாறு மறுசீரமைப்பு திட்டம், இதெல்லாம் வந்து நீங்க வந்து ஸ்கூல் படிச்ச காலத்துல இருந்து கேள்விப்பட்டு இருப்பீங்க. அப்படி ஒரு ஸ்கீமுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க உங்க ஊர்ல பாத்துருப்பீங்களா, அத்திக்கடவு அவிநாசி திட்டம் பாத்துருப்பீங்களா, அது மாதிரி ரொம்ப எப்ப பார்த்தாலும் சொல்லுவாங்க. அது என்ன ஸ்கீம் போன கருணாநிதி அவர்களோட ஒரு நியூஸ் பேப்பர் போட்டோ கட்டிங் இருக்கு, ஜெயலலிதா அவர்களோட காமராஜர் பீரியட்ல இருந்து அதான் அப்படியே அதுக்கு நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி, அதனால மிஸ் பண்ணிட்டீங்க. காமராஜர் பீரியட்ல இந்த இனிஷியேட் பண்ணது வந்து காமராஜர் தான். அதை அப்படி ஒரு கனவு கண்டார், அது நிறைவேற்றக்குள்ள பெரும்பாடாயிருச்சுன்னு பாக்குறோம். நீங்க ஏடிஎம்கே பீரியட்ல திரு எடப்பாடி பழனிசாமி தான் அதற்கு ஒரு பெரும் முயற்சி எடுத்து வந்து உண்மையான செங்கலை நகர்த்தி வச்சாருங்கிற பாக்குறோம். அதற்கு திமுக பீரியட்ல அது வந்து முழுமை அடைஞ்சதுங்கிற பாக்குறோம். அந்த மாதிரி வந்து இந்த நதிகளை தூய்மைப்படுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை நீங்க பண்ணா, நம்ம வந்து பாத்திருக்கீங்க இந்த ஸ்கீம்ல சொல்றாங்க, நதிகள்ல நதி சுற்றுலா, நாங்க வந்து நதிகள்ல போட் விட்டு நாங்க கொடுக்க போறோம் சொன்னா, நீங்க வந்து ஏரியில சுற்றுலா வைக்கலாம், கொடைக்கானல்ல ஊட்டில வைக்கிற மாதிரி ஏரியில சுற்றுலா, படகு சவாரி, படகு குழாம் அப்படின்னு வைக்கலாம், அணைகள்ல கூட வைக்கலாம். ஆனா நதிகள்ல வைக்கிறதுக்கு வந்து முதல்ல நதி ஓடணும். கங்கை தான் நம்ம வந்து வற்றாத ஜீவநதின்னு பாக்குறோம்.
மோசமான சம்மர் இருந்தா கூட நமக்கு வந்து 10 அடி 20 அடி இருக்கும். ஃபிஷர்மேன் உட்பட அங்க லோக்கல்ல இருக்கும். நீங்க வாரணாசி போன்ற இடங்கள்ல, ஹரித்வார் போன்ற இடங்கள்லாம் நீங்க பார்க்கலாம் வந்து அங்க போட் சர்வீஸ் வந்து அன்றாடம் ஃபெரி வந்து அன்றாடமே வச்சிருப்பாங்க. ஏன்னா டெய்லியே வந்து இந்த ஆத்து இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு போறதுக்கு வச்சிருப்பாங்க. அப்ப முதல்ல நதிங்கிறது ஓடணுங்கிற பாக்குறோம். நம்ம காவிரி சபர்மதியில குஜராத் கவர்மெண்ட் பண்ணி ஆமா. அப்ப வந்து நர்மதாவுக்கும் சபர்மதிக்கும் வந்து திரு நரேந்திர மோடி அவர்கள் பாரத குஜராத் முதலமைச்சர் வந்து எவ்வளவு பாடுபட்டாருங்கிற பாக்குறோம். அது நர்மலா நீங்க தண்ணி கொண்டு வரதுக்கு வந்து வரைக்கும் கொண்டு போனாரு. எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாரு. எல்லாத்தையும் எதிர்த்து வந்து நம்ம மேதா பட்கர்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட் பண்ணி எல்லாம் பண்ணி மீறி கொண்டு தான் பாக்குறோம். இட்ஸ் நாட் ஈஸி கேம். பட் வந்து பிராக்டிகலி இட் இஸ் பாசிபிள். சோ 200 கோடி ரூபாய் நதிநீர் இணைப்புக்கோ தூய்மைக்கோ காவிரி குண்டாருக்கோ ஒதுக்கி இருக்காங்களா அப்படிங்கிற பிரச்சனை இல்ல. நீங்க வந்து இந்த கூவமாறோ காவிரியாறு இணைப்போ இது வந்து வெறும்னே நிதி ஒதுக்கீடுக்கான அந்த ஒதுக்கீடுங்கிற நீங்க கோர்ட்ஸ்ல போட்டுக்கோங்க. அந்த ஒதுக்கீடுக்கான ஒரு வாய்ப்பா இல்லாமல் உண்மையிலேயே செலவழிச்சு இவங்க சொல்லக்கூடிய சோகால்டு லீக்கேஜ் இல்லாம உண்மையிலே செலவழிச்சாங்கன்னா 200 கோடி ரூபாய் செலவழிச்சு இன்னைக்கு 5 வருஷம் கழிச்சு வந்தா கூட பெரிய சந்தோஷம். நீங்க 75 வருஷமா நம்ம கனவு கண்டுட்டு இருந்த திட்டம் 5 வருஷத்துல வந்தா சந்தோஷம் தானே. சோ இன்னைக்கு இந்த நதி நீர் இணைப்போ கூவம் தூய்மைப்படுத்துவதோ ஒரு ஆண்டுல சாத்தியப்படாவிட்டாலும் அது அடுத்த 5 ஆண்டுகளுக்கு சாத்தியப்பட்டாலே அது ஒரு பெரிய பேரை கொண்டு சேர்க்கும் வித்வுட் எனி டவுட். முதலமைச்சரின் ஒருங்கிணைந்த நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு அர்பன் டெவலப்மெண்ட்டுக்கு 2117 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதன் கீழ் குடிநீர், சாலைகள், கழிவுநீர், போக்குவரத்து, பசுமை மற்றும் மின் ஆளுமை ஒரே திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்படும் என்றும் 2031ற்குள் உலகத்தர நகரங்களை உருவாக்கும் இலக்கு வைக்கப்பட்டுள்ளது என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸ்மார்ட் சிட்டின்னு மோடி அவர்கள் கொண்டு வந்தார்ல, அதே போல அம்ரித் ஸ்கீம் அப்படின்னு கொண்டு வந்தார்ல, பார்க்கு, ரோட்வே, சைடுல இருக்கக்கூடிய பாத்வேஸ் போன்றவை பராமரிப்பு. சென்னையில டி நகர் பகுதியிலையும் கோயம்புத்தூர்ல வந்து அந்த ஒரு ஏரி ஒண்ணு இருக்கும். அந்த பகுதியிலும் உக்கடம் ஏரி அந்த பகுதியெல்லாம் பார்க்கும்போது வந்து அந்த சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம்ல நிதி ஒதுக்கீடுல எவ்வளவு பியூட்டிஃபுல்லா செயல்படுத்த முடிஞ்சிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். எஸ், அந்த திட்டத்திற்காக கொண்டது போல அதே போல இங்க தமிழக அரசினுடைய திட்டமாக இனிஷியேட்டிவாக ஒன்று கொண்டு வரப்படும் என்றும் 2031ற்குள் கொண்டு வரப்படும் என்றும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. 2117 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறைக்கு 8852 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் கீழ் மை ஹோம் அப்படின்ற திட்டம் அறிவிக்கப்பட்டு மாநகர இளைஞர் மற்றும் குடும்ப வீட்டு வசதி திட்டம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் கீழ் சென்னை பெருநகரத்தில் முதல் கட்டமாக அறிமுகம். பிபிபி அப்படின்னு சொல்லக்கூடிய பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்பின் கீழ் கொண்டு வரப்படுகிறது. அரசும் இருக்கும், பிரைவேட்டும் இருப்பாங்க. பிரைவேட் கார்பரேட்னா கார்பரேட்டும் இருப்பாங்க அப்படின்றதுதான் சக்சஸ்ஃபுல் மாடல். இப்போ சமீபத்துல விஜயநகரத்துல இருக்கக்கூடிய போகபுரம் ஏர்போர்ட் எவ்வளவு பெருசா கொண்டு வந்திருக்காங்கன்றத பார்க்கிறோம். ரெக்கார்டு 31 மந்த்ஸ்ல கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. ஏன்? பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப், அரசோட பங்களிப்பும் இருக்கிறது, பிரைவேட்டோடைய பங்களிப்பு குரூப் வந்து மெயின்டைன் பண்றாங்க அப்படின்றத பார்க்கிறோம். அந்த ஒரு முதலீடு எவ்வளவு ஃபாஸ்டா நடக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்குது. அதன் கீழ் பிபிபி மாடல்ல 15,000 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்படும் என்றும் அடுத்த 7 ஆண்டுகளில் 1 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும் என்றும் குறைந்த வருமான குடும்பங்கள் மற்றும் இளைஞர்கள் நீங்க ஏர்போர்ட் எடுத்ததுனால ஒண்ணு ஞாபகம் வந்துருச்சு. ஒன்று வந்து இந்த வீடு ஸ்கீம் வந்து அதுவும் திரும்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொடுத்த ஒரு ஸ்கீமோட எக்ஸ்டென்ஸ் தான். நம்ம வந்து அறிமுகத்திலே நம்ம சொன்னோம். ஆமா, நம்ம அறிமுகத்திலே சொன்னோம். ஆவாஸ் யோஜனா மட்டும் இல்ல, கடந்த ஆட்சியின் போது, திமுக ஆட்சியின் போது பாரத பிரதமர் நரேந்திர மோடியும் அப்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஒரு தொகுப்பு வீடுகளை வந்து கொடுத்தாருன்னு பார்த்தோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ல ஸ்டேட் கவர்மெண்ட் பார்ட்டிசிபேஷன்ல ரெண்டுமே பண்ணது. சோ அந்த மாதிரி ஸ்கீம் ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் தான். இதை வந்து இன்னும் பியூட்டிஃபுல்லா பண்ணாங்கன்னா ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயமா இருக்கும். முக்கியமான விஷயம், நீங்க அந்த ஏர்போர்ட்டை நினைவு கொடுத்தனால பரந்தூர் விமான நிலையம் பற்றின வார்த்தையே இல்லை. நம்ம ஒவ்வொரு மாநிலமும் கர்நாடகால பெங்களூரு பக்கத்துல இன்னொரு ஏர்போர்ட், ஹைதராபாத் பக்கத்துல இன்னொரு ஏர்போர்ட், அதை தாண்டி அமராவதி பக்கத்துல இன்னொரு ஏர்போர்ட்னு ஒவ்வொரு இடத்துலயுமே நீங்க யூபில எல்லாம் ஏர்போர்ட்டே இல்லாம இருந்துச்சு. தூத்துக்குடி ஏர்போர்ட், சேலம் ஏர்போர்ட் பாரு குட்டி குட்டியா இருந்துச்சு. இந்த யூபில வந்து வாரணாசி ஏர்போர்ட் போய் பாத்தீங்கன்னாலே வந்து வாரணாசி ஏர்போர்ட்லாம் நம்ம வந்து கடையனூர் பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும். அந்த ஏர்போர்ட்லாம் இப்ப பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் நியூயார்க் ஏர்போர்ட் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஏர்போர்ட்டும் போட்டி. நான் இப்போ சமீபத்துல பெங்களூர் ஏர்போர்ட் இன்டர்நேஷனல் செக்இனை கொண்டு வந்துட்டாங்க. ஒரு காலத்துல இங்க இருந்து வாரணாசில இருந்து ஃபாரின் போனோம்னா டெல்லி போய் செக்இன் பண்ணிட்டு இன்னொரு ஃபிளைட் ஏறி போகணும். வாரணாசிலே மொத்த இன்டர்நேஷனல் செக்இன் முடிச்சுட்டு ஒன்னா கிளம்பலான்ற அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் கொண்டு. திமுக ஆட்சியின் போது மத்திய அரசு கொண்டு வர முயற்சி பண்ண அது அதிமுக ஆட்சியோட கடைசி காலத்துல மத்திய அரசு கொண்டு வர முயற்சி பண்ண அந்த 10 வழிச்சாலை சேலம் சென்னை, அதுக்கு வந்து இத்தனை சாலை இருக்கும்போது எதுக்கு இன்னொரு சாலைன்னு கேட்டது மாதிரி தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் வந்து இத்தனை ஏர்போர்ட் இருக்கும்போது இன்னொரு ஏர்போர்ட் இருக்குன்னு கேட்கறாங்களான்னு தெரியல. ஏர்போர்ட் சென்னை ஏர்போர்ட்ல வந்து அதை நிர்வாகம் பண்றவங்களுக்கு தெரியும். பிடிங்கி வழிகிறது எவ்ரி மினிட், ஒவ்வொரு நிமிடத்திற்கும் ஒரு விமானம் வந்துட்டு இருக்கு, இல்லாட்டி போயிட்டு இருக்குங்கிற பாக்குறோம். அப்ப வந்து ஏர்போர்ட் ரன்வே எல்லாம் ஓவர்ஃப்ளோ ஆகி அங்க வைக்கிறதுக்கான இடம் கூட எல்லாம் ஃபிளைட் வைக்கிற இடம்லாம் இருக்கும்போது பரந்தூர் பத்தின எந்த வார்த்தையும் இல்லாமல், புதிய ஏர்போர்ட் இல்லாமல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதான் நம்ம முக்கியமா கவனிக்கிறோம். நீங்க தாலிக்கு தங்கம் கொடுக்குறீங்களா, நீங்க தாய் மாமன் சீர் கொடுக்குறீங்களாங்கிற தாண்டி
போக்குவரத்துக்கு, உள்கட்டமைப்புக்கு, துறைமுகங்களுக்கு, விமான நிலையங்களுக்கு, இது போன்ற உள்கட்டமைப்புகளுக்கு நீங்க வந்து ஏற்பாடு பண்ணாம, சாலை வசதிக்கு இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணாம, நம்ம என்ன சீர் கொடுத்தாலும் அந்த தாய்மாமன் சீர் வந்து அங்கேயே தான் உட்கார்ந்துருக்குன்னு பாக்குறோம். அது வந்து மணியாக, எக்கனாமியாக அது ரிவால்வ் ஆகாது பாக்குறோம். அப்ப வந்து பரந்தூர் விமான நிலையம் இல்லை என்று ஆகிவிட்டதா? முதல் கேள்வி. இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஆல்டர்னேட்டிவ் என்ன? விமான நிலையமே கிடையாதா அல்லது வேற இடத்துல விமான நிலையமா? வேற இடத்துல விமான நிலையம்னா அங்க விவசாய நிலம் இருக்காதா? அங்க ஒரு 5000 ஏக்கர் 6000 ஏக்கர் எடுக்கும்போது அங்க ஒரு ஏரி உள்ள இருக்காதா? இந்த கேள்விகளுக்கான பதில் இந்த பட்ஜெட் இல்லை. ஏதாவது பெருமக்கள் சொல்லுவாங்கன்னா நம்ம பார்க்கணும். எஸ், அனைவருக்குமான தரமான வீடு கொண்டு வரப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது அந்த ஒட்டுமொத்த வீட்டு வசதி துறைக்கான ஒதுக்கீட்டுல உள் ஒதுக்கீடாக 1253 கோடி ரூபாய் ஹவுசிங் போர்டு ஹவுசஸ் வருகிறது. ஹவுசிங் போர்டு ஹவுசஸ்ல நமக்கு வந்து புதிய வீடுகள் வருவது ரொம்ப நல்ல வார்த்தை தான். ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, அதான் ஆறுதல். தரமான வீடுகள் சொன்னாங்க. போன முறை பார்த்தோம், திரு சேகர் பாபு எல்லாம் போய் வாட்ச் பண்ணிலாம் நீ போகும்போது அப்படி கையில எடுத்தா மொத்த செங்கலுமே வந்து நீ பாக்கணும். திரு இவர் அருண்ராஜ் அமைச்சர் IRS அவர்கள் வந்து போய் பார்த்து பல இடங்கள்ல வந்து கட்டடங்களை எடுத்து பாக்குறாரு, இப்படி கையில பேர்த்து பாக்குறாரு. சோ தட்டி விட்டு அடிச்சுலாம் பண்ண முடியல, இப்படி கையில எடுத்தா வந்து பேர்ந்து காரகாரையா வந்து பார்த்தோம். அந்த மாதிரி இல்லாம இந்த ஆட்சியிலும் ஏற்கனவே இருக்கக்கூடிய தொடர் திட்டங்களாகத்தான் வீட்டு வசதி திட்டங்கள். அதை தரமான வீடுகளாக கட்டி கொடுத்தால் புண்ணியம் அவர்களுக்கு. வெற்றி வீடுகளாக இருக்குமா அப்படின்றது. 24,131 அடுக்குமாடி குடியிருப்புகள் இவ்வாண்டில் நிறைவு பெறும் அப்படின்னு அறிவிப்பு. சோ இட்ஸ் அன் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஸ்கீம். அதனுடைய கம்ப்ளீஷன் 24,000 வீடுகள் அடுக்குமாடி குடியிருப்புகளாக இந்த ஆண்டு முடிக்கப்படும் அப்படின்னு அது திமுக அரசு கொண்டு வந்த திட்டம், செயல்படுத்திய திட்டம். அதோட கம்ப்ளீஷன் இருக்குன்றத ஹைலைட் பண்ணிருக்காங்க. 14,194 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள் இந்த ஆண்டுல தாவேக அரசனுடைய இந்த நிதி செலவுல முன்னெடுக்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அடிப்படை வசதிகளுடன் தரமான குடியிருப்புகள் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். உலகத்தரத்தில் உருவாகும் சென்னை, இந்த சிங்கார சென்னை 2.0 அப்படின்னு பல திட்டங்கள் சென்னைக்காக அறிவிக்கப்பட்டிருக்கிறது முந்தைய காலங்களில். இப்போது அடுத்ததாக மீண்டும் சென்னையை ஒரு புதிய கட்சி தனது கோட்டையாக ஆக்கியிருக்க ஸ்பெஷலைஸ்டு ஸ்கீம் வந்து வர இருக்கிறது. இதற்காக 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. எப்படி 5,904 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் விரிவுபடுத்தப்பட்ட சென்னை பெருநகர பகுதிக்கான ஒரு விரிவான முழுமை திட்டம் வந்து சென்னை பிளஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த KTCCன்னு சொல்லக்கூடிய அந்த டோட்டல் சிட்டி. ஒரு காலத்துல சென்னை அப்படின்னா பாரிஸ்ல தொடங்கி மயிலாப்பூர்ல முடியும். இப்ப அது அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆயிட்டே போகுது. காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு வரைக்கும் அவ்வளவு தூரம் எக்ஸ்பேண்ட் ஆயிட்டே போகுதுன்றதை பாக்குறோம். அதற்கேற்ப ஒரு விரிவான முழுமையான திட்டம் கொண்டு வரப்படும். சிட்டி பிளானிங்னு சொல்லுவது இருக்கும் அப்படின்னு சொல்ல இருக்கிறது. அதே போல சென்னை பெருநகர பகுதியில் விரைவான விரிவாக்கத்திற்கான ஒருங்கிணைந்த திட்டமிடல் கொண்டுவரப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நீண்ட கால வளர்ச்சி மற்றும் மாற்றத்திற்கான ஒரு வரைபடம், ஒரு ஸ்கெட்சிங், ஒரு மேப், கத்தி படத்துல இருந்து கீழே இருந்து பார்ப்பாங்கல்ல, அது போல இருக்கும் என முழுமையா அறிவிப்பிட்டிருக்காங்க. 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. சார், சிங்கப்பெண்கள் அப்படின்ற வார்த்தை இந்த தாவேக அரசுல ரொம்ப பிரபல்யமான வார்த்தை. அவருடைய சிங்கப்பெண்ணை பாட்டு எப்படி ஹிட்ன்றது கூட தெரியும். அப்படி இருக்க அந்த திட்டம் சிங்கப்பெண்களை வலிமைப்படுத்தும் திட்டம் என ஒரு திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மகளிர் சுய உதவி குழுக்கள் குறுந்தொழில் நிறுவனங்களாக மேம்படுத்த புதிய திட்டம். இந்த ஆண்டில் 38,000 கோடி ரூபாய் கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. தொழில் முனைவோரின் செயல்திறனை வெளிப்படுத்தும் சுயதவி குழு நிறுவனங்களுக்கு 5 லட்சம் முதலீட்டு மானியம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கு. சுயஉதவி குழுக்கள் வந்து தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியாவிலேயே ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் மாடல். அது தமிழ்நாட்டுல ரொம்ப பியூட்டிஃபுல்லா செஞ்சாங்க. இதற்கு முன்னாடி 2006-11 ஆட்சி காலத்துல வந்து திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அன்றைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த போது பெண்கள் சுய உதவி குழுக்களுக்கு வந்து அடைக்க கடன் கொடுத்து பெருசா ஊக்கப்படுத்து. இப்ப நமக்கு தேவை வந்து இந்த சுய உதவி குழுக்கள் வந்து ஒரு ஃபார்மேஷனுக்கு வந்துருச்சு. அதை எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப இந்த இடத்துல தேவைப்படுது ஒரு ஆடிட்டிங் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். ரீசெக் பண்ண வேண்டிய தேவை நினைக்கிறேன். அப்ப வந்து கடன்கள் வாங்கினாங்கன்னா அது உருப்படியா செலவழிக்கப்படுதா, அது வந்து சரியாக கொண்டு போய் சேர்க்கப்படுதா அப்படிங்கிறத பார்க்கணும். அவர்கள் வந்து பொருளாதார ரீதியாக அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி இருக்கிறார்களா அப்படிங்கிற பார்க்கணும். இந்த விஷயங்களை பார்த்துட்டு இந்த 5 லட்சம் ரூபாய் முதலீட்டுக்கான உதவி அப்படிங்கிறதும் வந்து இன்னும் நம்ம வந்து 10,000 கோடி ரூபாய் கடன் கொடுப்போம் அப்படிங்கிறதும் சுய உதவி குழுக்களுக்கு ஒரு பெரிய ஒரு பலத்தை கொடுக்கும். ஆண்கள் சுய உதவி குழுக்கள் கூட சில பேர் ட்ரை பண்ணி பாக்குறாங்க சில மாநிலங்கள். அந்த மாதிரி வந்து சுய உதவி குழுக்களுக்கான இந்த நிதி, இந்த சப்போர்ட்ங்கிறது எசென்சியல். அது சரியான முறையில பயன்படுதா அப்படிங்கிற ஒரு இன்டர்னல் ஆடிட் ஒன்று இருந்து அது எப்படி பயன்படுத்தப்படுது, எப்படி செலவழிக்கப்படுது, எந்தெந்த நிறுவனங்கள் எந்தெந்த சுய உதவி குழுக்கள் சக்சஸ்ஃபுல்லா செயல்படுறாங்க அப்படிங்கிறத பார்த்தாங்கன்னா அது அவர்களுக்கு இன்னமும் ஊக்கம் தரக்கூடியதா இருக்கும். வெறும் நான் கடனை தள்ளுபடி பண்றேன், வெறும் நான் வந்து வட்டியில்லா கடன் கொடுக்குறேங்கிற மாதிரி இல்லாம அந்த வாங்கின கடனை என்ன செய்யறீங்க அப்படிங்கிறத அந்த உதவி குழுக்கள்கிட்ட கேட்கணும். அதற்கு முன்னாடி தமிழ்நாடு அரசு வாங்கின கடனை என்ன செய்யுதுன்னு பார்க்கணும். சார், இதுல நான் ஒரு ஆடட் கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த சுய உதவி குழுக்கள், மகளிர் சுய உதவி குழுக்கள் பற்றி கேட்கும் போது இன்னொரு அறிவிப்பும் வந்தது. மதசார்பற்ற சமூக நீதி அரசு அப்படின்னு
சிறுபான்மையினருக்கான திட்டங்கள் அப்படின்னு ஒன்று அறிவிக்கப்பட்டது. அதுல பல விஷயங்கள், ஹஜ் பயணத்திற்கான நிதி அதிகரிக்கப்பட்டது, சிறுபான்மையினரின் உரிமைகள் நலன்கள் காக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கு. அது போன்ற விஷயங்கள்ல இன்னொரு இதுவும் அறிவிக்கப்பட்டது. கிறிஸ்துவ மற்றும் முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கங்களுக்கு 1,05,00,000 ரூபாய் ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு மகளிர் உதவி சங்கங்களுக்கு, அதாவது கிறிஸ்துவ மற்றும் முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கங்களுக்கு 1,00,00,000 ரூபாய் ஒதுக்கீடு அப்படின்னு அறிவிச்சு, இப்படி டார்கெட்டடா ஹஜ்ஜுக்கு கொடுப்பது லாஜிக்கலி புரிஞ்சுக்க முடிகிறது. மற்றவைக்கு அரிசி கொடுப்பாங்க, இது கொடுப்பாங்க, இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. இப்படி உமன் சென்டர்டு ஒரு ஆர்கனைசேஷன் பேஸ்ட் அவுட் ஆஃப் ஒரு ரிலீஜியனை மட்டும் கார்வ் அவுட் பண்ணி கொடுப்பது அப்படின்றது செகுலரிசம். நீங்க வந்து செகுலரிசம்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்தியால காமெடியான வார்த்தையா போச்சு. அது வந்து ஓட்டலிசம் தான் அதுல வந்து இருக்கு. அதுல வேற ஒண்ணுமே இஷ்டம் கிடையாது. அது வேற பக்கம் இருக்கட்டும். அப்ப வந்து அதாவது சிறுபான்மை பெண்களுக்குன்னு டார்கெட்டா கொடுக்கறதுல தப்பு இல்ல. பட்டியலினத்தவர்களுக்கும் கொடுக்கலாம், ஆதி திராவிடர்களுக்கும் கொடுக்கலாம். நம்ம அப்படிதான் பார்த்திருக்கோம். பள்ளிக்கூடங்கள் பண்ணி வச்சிருக்கிறோம். நம்ம ஆதி திராவிட நாளர் பள்ளி அப்படின்னு தனியா வச்சிருக்கிறோம். அப்ப பள்ளிக்கூடங்களே இருக்குது. அதுல ஆதி திராவிட மாணவர்களும் படிக்கிறாங்க. கள்ளர் சீர்திருத்த பள்ளி அப்படின்னு போட்டு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி வந்து பல இடங்கள்ல வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து ஒரு பள்ளிகள் இந்த மாதிரி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி பள்ளிகள்லாம் இருக்கும்போது ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறையில ஒரு பள்ளி இருக்குது. இப்ப இந்த தனிப்பள்ளிகள் வேணுமா அப்படிங்கிற கேள்வி மாதிரி தான். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப நீங்கள் குறிப்பிட்டது போல ரெகுலர் சுய உதவி குழுக்கள் இருக்குது. அப்ப சிறுபான்மை பெண்களுக்கு, இஸ்லாமிய பெண்களுக்கான சுய உதவி குழு வச்சாங்கன்னா ரெகுலர் சுய உதவி குழுக்கள்ல இஸ்லாமிய பெண்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா, இருக்க மாட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கணுமா, என்ன கணக்குன்னு பாக்குறோம். அப்ப வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய இடங்கள்ல சிறுபான்மை பெண்களும் கலந்து கொள்ளலாம். புதிதாக அவர்களுக்கு மட்டுமே வரும்போது அது டபுள் என்ட்ரி மாதிரி ஆயிராதான்னு யோசிக்கிட்டு. அப்ப வந்து இது மாதிரி ஸ்பெஷலைஸ்டா ஒரு ஸ்கீம் வந்து ஒரு குறிப்பிட்ட அமைப்புக்கு மட்டும், அது ஜாதியாகவோ மதமாக கொடுக்கும் போது அப்ப வந்து அந்த போக்கஸ் வந்து அவங்க மேல மட்டும் தான் இருக்குமா. அப்ப வந்து இங்கேயும் வந்து சிறுபான்மை பெண்கள் வந்துருவாங்க, அங்கேயும் சிறுபான்மை பெண்கள் வந்துருவாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு ஒரு கிளாரிட்டி தேவைப்படுது. சிறுபான்மை மக்களை மையப்படுத்தி நல உதவிகளை கொடுப்பது தப்பே இல்லை. எல்லா மக்களையும் மையப்படுத்தி டார்கெட்டடா கொடுக்குறதுங்கிற சரி. அப்ப டார்கெட்டடா ஒண்ணு கொடுக்கும் போது மற்ற பிரிவினர்களை வந்து அவங்க சேருவாங்களா அப்படின்னு புதுசா பார்க்க வேண்டியிருக்கு. இந்த பொது பிரிவினர் வரும்போது இடஒதுக்கீட்டுல பிரிவு இல்லங்கிற மாதிரி வந்தா தான் அது பொது பிரிவு வந்து நிற்கும். அப்ப வந்து பொது பிரிவுன்னு ஒருத்தர் வச்சுக்கிட்டு இடஒதுக்கீடுல இருக்கும்போது அங்க வரும் சொன்னா அது வந்து டபுள் ஸ்பேஸா கிடைக்கும். பொது பிரிவிற்கான வாய்ப்புகள் குறையுங்கிற நம்ம புரிஞ்சுக்கலாம். வெற்றி 150 கூடுதல் வேலைவாய்ப்பு உறுதி அப்படின்ற ஒரு திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் கீழ் 100 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் வெற்றி 150 அப்படின்ற திட்டம் அறிமுகம். அதன் கீழ் 175 நாட்கள் வேலை முடித்த குடும்பங்களுக்கு கூடுதலாக 25 நாட்கள் வேலை அளிக்கப்படும். மொத்தம் 150 நாட்கள் வேலை வாய்ப்பு உறுதி. சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த என்ன பேரு மாத்திருக்கீங்க, PMRY ராம்ஜி, விக்சித் பாரத் ராம். ஆமா, VB ராம்ஜி. அந்த ஸ்கீம்ல வந்து 125 நாட்கள் மத்திய சொல்லிருக்கு. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்னு இருந்துச்சு. நம்ம வந்து ரொம்ப எளிமையா எங்களுடைய பாஷையில 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் இருந்துச்சு. அது 120 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் மாத்திருக்காங்க. அது 150 நாளா வந்து 125 நாள் நிறைவு செய்தா. அது நல்லா புரிஞ்சுக்க. ஏன்னா முக்கியமா பார்க்க முக்கியமான அக்கனா இருக்குதுல, 125 நாள் வேலை வாய்ப்பை நிறைவு செய்தால் அது 150 நாளா மாற்றம் ஒரு அக்கனா போட்டு வச்சிருக்காங்க. அதான் கண்டிஷன். ஆனா ஆவரேஜா நீங்க பாத்தீங்கன்னா திரு சிதம்பரம் சொல்லியிருந்தான்னு நினைக்கிறேன், சிதம்பரம் கார்த்தி சிதம்பரம் ஞாபகம் இல்ல, அவங்க சொல்லியிருந்தாங்க 125 நாள் வேலைவாய்ப்பு திட்டங்கிற 100 நாள்ங்கிற 125 நாள் மத்திய அரசு அறிவிச்சல இந்த VB ராம்ஜின்னு மாத்தின போது அப்பயே உள்ள புள்ளிவரம் என்னன்னா, இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம்ங்கிறதே இந்தியா முழுக்க ஆவரேஜ்ல பார்க்கும்போது 75% தொடல, 75 நாட்களை தொடல. ஒரு இடத்துல 40 நாள், ஒரு இடத்துல 50 நாள், ஒரு இடத்துல 80 நாள், ஒரு இடத்துல 90 நாள். ஏன்னா ஆவரேஜா பாத்தீங்கன்னா 75 நாளுக்குள்ளதான் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டங்கிறது 75 நாளை தாண்டல. அப்ப 75 நாளே தாண்டாதோ நீங்க 120 நாளை மாத்தி என்ன செய்ய போறீங்கன்னு கேள்வி வந்துச்சு. அதனாலதான் ரொம்ப விவரமா அந்த இடத்துல அக்கன்னா அவனை போட்டிருக்காங்க. 125 நாள் நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க, உங்களுக்கு 150 நாளுக்கான விஷயம் கொடுத்துரும் அப்படின்னா. சோ அது வந்து எவ்வளவு நாள் பயனடைஞ்சாங்கிறது 1 இயர் கழிச்சு நீங்க RT போட்டு பாத்தீங்கன்னா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். எஸ், தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கம் அப்படின்னு TN ஷோர் அப்படின்ற திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 40 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. அதன் கீழ் கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் 2500 ஹெக்டேர் அளவில் புதிய அலையாத்தி காடுகள் உருவாக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடற்கரை பாதுகாப்பு மற்றும் பருவநிலை மாற்ற பாதிப்பு குறைப்பதற்காக இது அறிவிப்பு. இந்த அலையாத்தி காடுகள் அப்படின்றது ஒரு த்ரெஷோல்டு போல இருக்கிறது. இயற்கை சீற்றங்களில் இருந்து கடலோர மாவட்டங்களையும் கடலோர கிராமங்களையும் காப்பதற்கான ஒரு இயற்கையான ஒரு ப்ரொடெக்ஷன் போல, ஒரு கவசம் போல இருக்குது. செயற்கை முறையில் கொண்டு வர முடியுமா அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனா நம்ம வந்து பாக்குறோம், இந்த பள்ளிக்கரணையில சென்னையில இருக்கக்கூடிய சதுப்பு நில காடுகள் வந்து பட்டா போட்டு கொடுக்கப்பட்டு தனியாருக்கு வந்து பெரும் கட்டடங்கள் கொடுக்கப்பட்டு நம்ம வந்து ராம்சார் இடங்கள் வந்து தொடர்ந்து வந்து கொடுக்கப்படுதுன்னு பாக்குறோம். அதை வந்து தனியாருக்கு கொடுத்து நீங்க சதுப்பு நில காடு, நீங்க பள்ளிக்கரணையில யாராவது அந்த பக்கம் டிராவல் பண்ணா தெரியும், பெரிய ஆக்கிரமிப்பாளர் முதல் அரசாங்கம் தான்.
அரசாங்கம் தான் 4 பக்கம் போயிட்டு இந்த பக்கம் 2 பக்கம் பார்த்தீங்கன்னா பேடா நிறைய வந்து போர்டா போட்டிருப்பாங்க பேர்டுகள் படத்தோட. இந்த பறவை இங்க இருக்குது, இது சதுப்பு நில காடுகள், இது ராம்சார் காடுகள், ரொம்ப கவனமா பாதுகாக்கணும். ஆனா பாத்தீங்கன்னா ஃபுல்லா குப்பையை போட்டு அடைச்சு அவங்க தான் வந்து அதிகமா பண்ணிருப்பாங்க. சென்னையோடைய பெருநகர குப்பை கொட்டக்கூடிய இடங்களா அந்த பள்ளிக்கரணையோட சதுப்பு நில காடுகள் தான் இருக்குங்கிற பாக்குறோம். சோ புதிதாக இவர்களால வந்து வேற ஏதாவது வந்து அலையாத்தி காடுகள் மாதிரி ஒண்ணு உருவாக்க முடியுமா அப்படின்னு நமக்கு தெரியல. இருக்கிறத காப்பாத்தினால அது பெரிய விஷயமா இருக்கும். குவாரிகள் நீங்க பாப்பீங்க தமிழ்நாடு முழுக்க, திருநெல்வேலி, தூத்துக்குடி உட்பட பல இடங்கள்ல, சேலத்துல இருந்து பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா குவாரிகள் பாத்தீங்கன்னா மலையெல்லாம் வந்து பெரும் பள்ளத்தாக்காலா மாறி இருக்கக்கூடிய கதை பாக்குறோம். சோ இயற்கையை இனிமேல் நம்ம கனிம வளங்கள் வந்து இங்க இருந்து அனுப்புறதுக்கான ஒரு தடை வச்சிருக்காங்க. கனிம வளங்கள் எடுக்கிறதுலேயே வந்து ஒரு பெரிய முட்டுக்கட்டையை கொண்டு வந்து தேவைக்கு மட்டும் எடுக்கணும், எதற்காக எடுக்கிறீங்க, எப்ப எடுக்கிறீங்கன்னு பாக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு அதுல வந்து முறைப்படுத்தினாலே இயற்கையில வந்து ஒரு பெரிய புண்ணியமா போய் சேரும். நம்ம வந்து பாக்குறோம் நிறைய நிறுவனங்கள் வந்து கனிம வளங்களை எல்லாம் கொள்ளையடிக்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனங்கள். அது கனிம வளங்கள் எடுக்கப்படுவதற்கே ஒரு கவனம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது வந்து அலையாத்தி காடுகள் புதிதாக உருவாக்குவதை விட, சதுப்பு நிலங்கள் புதிதாக உருவாக்க முயற்சிப்பதை விட இயல்புல இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை காப்பாத்தினா அதை விட ஒரு அற்புதமான விஷயம் இருக்க முடியாது. இதுல அறிவிப்பு அப்படின்றத தாண்டி ஒரு உறுதிமொழியாக சட்டவிரோத சுரங்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சட்டவிரோத சுரங்க நடவடிக்கைகளுக்கு எதிரான சிறப்பு நடவடிக்கையாக 1107 வாகனங்கள் இதுவரை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. 1161 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 431 குவாரிகள் ஆய்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் 155 விதிமீறல்கள் கண்டறியப்பட்டிருப்பதாகவும் மாநிலம் முழுவதும் சிறப்பு பணிக்குழு மற்றும் எல்லை சோதனை சாவடிகள் தீவிரமாக நடந்து வருவதாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நாங்க வந்து 1400 வாகனங்கள் பறிமுதல் செஞ்சிருக்கோம் சொல்லியிருக்காங்க. இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி. 400 சொச்ச இடங்கள்ல நாங்க வந்து ஆய்வு பண்ணோம். அதுல வந்து 100 சொச்ச இடங்கள்ல முறைகேடு கண்டுபிடிச்சா 100 சொச்ச இடங்கள்ல முறைகேடு கண்டுபிடிச்சீங்களே, அதை நிறுத்தீங்களா, அனுமதிச்சீங்களா கேள்வி. 10,000 ரூபாய் அபராதம் போட்டு திருப்பி கண்டிப்பாக சொன்னா அப்படிங்களா பார்க்கணும். அப்ப வந்து ஏற்கனவே இருக்கிறதுல ஆய்வு பண்ணா பத்தாது, அதை தடை செய்யணும், குறைக்கணும், கட்டுப்படுத்தணுங்கிற பார்க்கணும். ஏன்னா மலைகள் இயற்கை வளங்கள், அந்த இயற்கை வளங்களை வந்து நிறைவேற்றுறதுக்கு வந்து அந்த இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்கு லட்சம் ஆண்டுகள் போனாலும் பத்தாது. அவ்வளவு பெரிய விஷயம். ஒரு மலையை உருவாக்க முடியாது, ஒரு கடலை உருவாக்க முடியாது. அது போல வந்து இருக்கக்கூடிய இயற்கை வளத்துல நீங்க மொட்டையடிச்சு போயிட்டோம் அப்படின்னா அது வந்து எந்த பிரயோஜனமும் இல்லாம போய் நிற்கும். அப்ப இந்த கனிமங்களை வெறுமனே பேருக்கு ஆய்வு செய்தேன் பேர் வழிங்கிறது இல்லாம உண்மையிலேயே அக்கறையோட செஞ்சாங்கன்னா அதுதான் தேவையான விஷயமா இருக்கும். நம்ம வந்து பல இடங்கள் நீங்க இந்த விமானங்கள்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா பார்க்கலாம், பல மலைகள் வந்து பள்ளத்தாக்கு குவாரின்னு வச்சு சொல்லுவாங்கல்ல, பள்ளத்தாக்கு போல கீழே தண்ணியை வந்து நிக்கணும்னு பார்த்தோம். அது மாதிரி பள்ளம் தோண்டி 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 வெளியில தார் போர்டு போட்டிருப்பாங்க. நீங்க வந்து சாலையில போகும்போது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் 500 மீட்டர் வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து சாலை தடுப்பா போட்டிருப்பாங்க. தார் உள்ள பாத்தீங்கன்னா வந்து அங்க கிரஷர் ஓடிட்டு இருக்கும், குவாரி ஓடிட்டு இருக்கும். மலையை வந்து இந்த பக்கம் உள்ள வச்சிருப்பாங்க. நீங்க மலையோட அந்த பக்கம் பாத்தீங்கன்னா கரண்டியை வச்சு அள்ள மாதிரி மொத்தமா மலையை சொல்லிருப்பாங்க. அந்த அல்லது மேல் பக்கமா மட்டும் இல்லாம பூமி கடிலையும் போட்டு பள்ளம் தோண்டிருப்பான்னு பாக்குறோம். அது வந்து எவ்வளவு பெரிய இயற்கை இடர்பாடுகளுக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறது இயற்கையாளர் அத்தனை பேரும் அறிந்த விஷயம். தமிழ்நாடு அரசு அதில் தான் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் எதிர்பார்க்கும். மக்களின் எதிர்பார்ப்புகளை இந்த பட்ஜெட் பூர்த்தி செய்யவில்லை அப்படின்னு வெளியிலிருந்து ஆதரவு அளிக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விமர்சித்திருக்கிறது அப்படின்றது ஒரு முக்கியமான அப்டேட். இதுல அடுத்ததான் இன்னொரு அறிவிப்பு இருக்கிறது. கிரானைட் தொழிலுக்கு புதிய ஊக்கம். புதுக்கோட்டை மற்றும் பெரம்பலூரில் கிரானைட் பாலிஷிங் மற்றும் வடிவமைப்பு மையங்கள் நிறுவப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். போதையில்லா தமிழ்நாடு அப்படின்னு ஒரு புதிய அதற்கான ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு. இதன் கீழ் பள்ளிகளில் போதைப் பொருள் எதிர்ப்பு மற்றும் தன்னார்வ குழுக்கள் அமைக்கப்படும். மாணவர்களும் ஆசிரியர்களும் பாதுகாப்பாகவும் ரகசியமாகவும் தகவல் தெரிவிக்க ஏதுவாக போதையில்லா தமிழ்நாடு செயலி உருவாக்கப்பட்டுள்ளது. 7 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பட்டுகின்ற பாக்குறோம். இது ஒரு முக்கியமான விஷயம். தரமான பொது விநியோகம். பொட்டலப்பிடப்பட்ட கோதுமை மாவு, ஆட்டா வழங்கும் முன்னோடி திட்டம் தமிழகத்தில் தொடங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ரேஷன் கடைகள்ல இனி கோதுமை மாவு தமிழக அரசால் கொடுக்கப்படும். ஆல்ரெடி தமிழ்நாடுல நாடு முழுக்க 80 கோடி மக்களுக்கு 2019 கொரோனா வந்த காலத்திலிருந்து தற்போது வரை பார்த்தோம்னா 6 வருஷமா முழுக்க மத்திய அரசே உங்களுக்கு அரிசி மற்றும் கோதுமையை அளித்து வருகிறது. மாநில அரசுக்கு செலவு இல்லாம. ஆமா, மாநில அரசுக்கு செலவு இல்லாம. முன்னாடி மானிய விலையில மாநில அரசுக்கு கொடுத்து மாநில அரசுகள் 1 ரூபாய்க்கு அரிசி, 1 கிலோ அரிசி அப்படின்னு கொடுத்துட்டு இருந்தாங்கன்றத பார்த்தோம். அதன் பிறகு இப்போ மோடி அவர்கள் வந்து கொரோனா காலத்துல அறிவித்தது, அது கொரோனா காலத்திற்காக மட்டுமே அறிவிக்கப்பட்டது. பிறகு வந்து இல்ல என் நாட்டு மக்களுக்கு மொத்தமா கொடுக்குறேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாரு பார்க்கிறோம். 2019 இறுதியில 2020 துவக்கத்தில் ஆரம்பித்தது. இந்த ஆண்டு வரை இருக்கிறது. 2029 வரை நீட்டிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். 10 கிலோ அரிசி அப்படின்றது தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களிலும் வட மாநிலங்களிலும் 10 கிலோ கோதுமை என்றும் கொடுக்கப்படுகிறது. கூடவே எண்ணெயும் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கிறோம். முழுக்க மத்திய அரசு செலவு. தற்போது
பொட்டலமிடப்பட்ட, கோதுமை பாக்கெட் பண்ணப்பட்ட. எஸ் பேக்கடு தமிழ்ல கோதுமை சொல்லுங்க அவங்க அப்பதான் பொட்டலமிடப்பட்ட அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆயிருவாங்க. பாக்கெட் பண்ணப்பட்ட இல்ல அப்படின்னு வெற்றி தமிழ்ல. வெற்றி வெற்றின்னு படிச்சு பொட்டலான்றது வரமாட்டேங்குது அப்படின்றத பார்க்கிறோம். கோதுமை மாவு ஆட்டா வழங்கும் முன்னோடி திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தரமான, திருப்பி இன்னொரு வார்த்தையை போடுறாங்க, தரமான அண்ட் அளவான அத்தியாவசிய பொருட்கள் விநியோகிக்கப்படும், படிப்படியாக மாநிலம் முழுவதும் விரிவாக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எங்கேயோ டார்கெட்டடா ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்க போறாங்க. தலைநகர் சென்னை இருக்குல்ல, அங்க ஆரம்பிப்பாங்கன்றது எதிர்பார்க்கப்படுகிறது. 18 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்க முடிகிறது. உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறைக்கு மொத்தமாக 14,830 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறைக்கு 39,609 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. புதிய சாலை பாதுகாப்பு கொள்கை அப்படின்னு அறிவிக்கப்பட்டு டிராபிக்ஸ் மற்றும் ஆக்சிடென்ட்ஸை குறைக்கும் நோக்கில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக 330 கோடி ரூபாய் மொத்தமாக அறிவிப்பு. இதுக்கிடையில நம்ம இன்னொரு கிளாரிபிகேஷன் ஒண்ணு பாக்குறோம். தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து என்னன்னா, பள்ளிக்கல்வித்துறைக்கு வந்து நிதி குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு, வெற்றி கழக பட்ஜெட் தான் பள்ளிக்கல்வித்துறைக்கு உண்மையான நிதி உயர்வை தந்துள்ளது அப்படின்னு விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, 2025-26 திமுக பட்ஜெட்ல பள்ளிக்கல்விக்கு ஒதுக்கப்பட்ட நிதி 46,767 கோடி ரூபாய். இதில் இடைக்கால பட்ஜெட்டுக்கு முன்பு வரை செலவிடப்பட்ட தொகை 42,350 கோடி ரூபாய் மட்டும்தான். இடைக்கால பட்ஜெட்டில் புதிய திட்டங்கள் எதுவும் அறிவிக்கப்படாத நிலையில் பல ஊதிய வரம்புகளையும் செலவினங்களையும் மிகை மதிப்பீடு செய்து திமுகவின் கடைசி பட்ஜெட்டான 2026-27 இடைக்கால பட்ஜெட்டில் பள்ளிக்கல்வித்துறைக்கு 48,534 கோடி ரூபாய் என அறிவிக்கப்பட்டது. அதாவது 2025-26 முழுமையான ஆண்டு பட்ஜெட்டில் உண்மையான செலவு செய்யப்பட்டதை விட சுமார் 6,003 கோடி ரூபாய் காரணமே இல்லாமல் உயர்த்தப்பட்டது. காரணமற்ற இந்த உயர்வுக்கு பின்னால் இருந்தது தவறான கணக்கீடுகளும் தேவையற்ற நிதி உயர்வுகளும் மட்டுமே. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்த திரு அன்பில் மகேஷுக்கு கவுண்டர் பாயிண்ட் கொடுக்கிறாரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், தற்போதைய அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்கள். வெற்றி கழக ஆட்சி அமைந்ததும் அதை முறையாக சரி செய்து காரணமற்ற நிதி உயர்வுகளை குறைத்து 2025-26 திமுக பட்ஜெட்டில் பள்ளிக்கல்வித்துறைக்கு செலவிடப்பட்டதை விட சுமார் 2,176 கோடி ரூபாய் கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதை குறித்து நிதித்துறை செயலாளர் தெளிவான விளக்கம். இந்த 44,527 கோடி ரூபாயை மாண்புமிகு முதலமைச்சர் வழிகாட்டுதல் படி திறம்பட கையாண்டு முழுமையான பலன்கள் மாணவர்களையும் ஆசிரியரும் பள்ளிக்கு நிர்வாகத்தையும் சென்று சேரும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும். இதுதான் உண்மையான பட்ஜெட்டுங்க, உங்களை மாதிரி இட்டுக்கட்டின பட்ஜெட் இல்லை அப்படின்னு திரு ராஜ்மோகன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். நேர்ல இதான் இன்றைய பட்ஜெட்டுக்கான ஒரு சம்மப். எவ்ரி பென்னி மேட்டர்ஸ் அப்படின்றது நம்ம வீட்டுல நம்ம பேக்கெட் மட்டும் கிடையாது, நம்ம நாட்டுக்குமே முக்கியம், தமிழ்நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். அட் த டைம் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அரௌண்ட் தி வேர்ல்ட், அமிட் த வார்ஸ் அப்படின்னு பாக்குறோம். உலகத்துல போர் அப்படின்னு பல விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் நேரத்தில் ஒவ்வொரு மாநிலமும் முக்கியம், ஒவ்வொரு நிதிநிலை அறிக்கையும் முக்கியம். குறிப்பாக தமிழ்நாடு போன்ற இந்தியாவின் 5 முக்கியமான growth engine ஸ்டேட்ஸ்ல அதனுடைய நிதி மேலாண்மை அப்படின்றது ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. அண்ட் தமிழ்நாட்டிற்கு இது ரொம்ப முக்கியமான காலகட்டம். ஒரு புதிய அரசியல் அப்படின்றது வந்திருக்கிறது. ட்ரெடிஷ்னல் உங்களுக்கு லெகசி பார்ட்டிஸ்ன்னு அழைக்கப்படக்கூடிய அதிமுக, திமுக இல்லாத ஒரு புதிய ஆட்சி வந்திருக்கிறது. அதனுடைய முதல் பட்ஜெட் அப்படின்றது இந்த பட்ஜெட்டுடைய முக்கியமான சிறப்பு. ரொம்ப முக்கியமான காலகட்டம் அப்படின்னு சொல்லப்பட்ட நேரத்துல அதிகமான சுமை இருக்கக்கூடிய காலமாகவும் இருக்கிறது. இந்த நேரத்தில் எப்படி ஒரு டைட் ரோப்ல வாக் பண்ண போறாரு விஜய் என்ற கேள்விக்குறிகள் இருந்தன. ஆச்சரியக்குறிகளாக இந்த பட்ஜெட் இருக்கிறதா அப்படின்றத மக்கள் பதில் சொல்வார்கள். மீண்டும் இன்னொரு நிலையில பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.